This conference will now be recorded. This conference will now be recorded. சரி ஓகே நம்ம வந்து பார்க்கலாம். Today going to see about the remaining experts. ஓகே என்ன பார்க்க போறோம்னா வந்து நேற்று என்ன பார்த்துருப்போம். நேற்று என்ன பார்த்தோம்? கண்டெய்ன்ஸ் பார்த்தோம். கரெக்டா? Yes, sir. கண்டெய்ன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகே ஃபைன். கண்டெய்ன்ஸில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா, உங்களோட ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஹவ் டு கோ ஃபார் கண்டெய்ன்ஸ். கண்டெய்ன்ஸில் என்ன பண்ணணும்னா பார்ஷியல் டெக்ஸ்ட் வேல்யூ மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுதுன்னா சப்மிட்னு இருக்கு வச்சிங்களேன், சப்மிட் 1, சப்மிட் 2, சப்மிட் 3, சப்மிட் 4 அப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் எடுத்துக்கலாம், இல்லைனா சப்பு கூட எடுத்துக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் டெக்ஸ் சப்பு கூட எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் சப்மிட் ஐ கேன் டெக்ஸ் சப்மிட், சப்பு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா, பார்ஷியல் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஆஸ் வெல் அஸ் வந்து சொல்லியிருப்பேன் நேற்று என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஆர் கண்டிஷன் சொல்லியிருப்பேன். ஆர் கண்டிஷன் போடுங்க. ஒரு எக்ஸ்பர்ட் எதுவுமே என்ன பண்ணுங்க, கோ ஃபார் கோ வித் மல்டிபிள் ஆர் கண்டிஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிண்ட் என்ன ஆகும், ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா தே வில் டூ சம் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. வெப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் டூ சம் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாகின் பேஜில் கீப் ஃபர்காட் பாஸ்வேர்டு வைக்கலாம், கேப்சா வைக்கலாம் ஓகேங்களா, சம் கிராஃபிக் கிஃப்ட்லாம் வைக்கலாம், அனிமேஷன்ஸ் வைக்கலாம். வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பார்ட் எடுத்துருந்தா அவங்க எக்ஸ்பார்ட் ஃபெயில் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஐடி நேமு கிளாஸுக்கு மட்டும் எடுக்காதீங்க, மற்றதெல்லாம் ஃபார்ம் டேகு இதெல்லாம் எக்ஸ்பார்ட் எடுத்து வச்சுக்கிங்க. மல்டிபிள் ஆர் கண்டிஷன்ஸ் போடுங்க. டோன்ட் ஸ்டாப் வித் 1 or 2 ஆர் கண்டிஷன்ஸ், கோ வித் 3 or 4 ஆர் கண்டிஷன்ஸ். இந்த 4 ஆர் கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் என்ன ஆகும், நம்மளுக்கு எக்ஸ்பார்ட் வந்து பாஸ் ஆகிடும் ஓகேங்களா. அன்கண்டிஷன் வந்து ஏதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறீங்க, இது மாதிரி வந்து இந்த ஐடி வந்து இந்த வேல்யூ தான் இருக்கணும், ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும்னு சொல்லி வச்சிங்கன்னா தென் கோ ஃபார் அன்கண்டிஷன். அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் அன்கண்டிஷன். அன்கண்டிஷன் போனீங்கன்னா என்ன ஆகும், எல்லாமே ட்ரூ ஆனது தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we going to see before going to start with போகிறதுக்கு முன்னாடி செயின்ட் எக்ஸ்பார்ட் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், செயின்ட் எக்ஸ்பார்ட். செயின்ட் எக்ஸ்பார்ட் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்னா யூசர் நேமுக்கு எக்ஸ்பார்ட் எடுக்க போறேன். ஐ கோயிங் டு see about செயின்ட் எக்ஸ்பார்ட் ஓகேங்களா. இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ரைட் கிளிக் பண்ணி go to inspect ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோ ஏரோ பார்த்தீங்கன்னா அதை பிளேஸ் பண்ணி யூசர் நேமில் பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இல்லை ஐடி இல்லை, ஐடி இல்லை, என்ன இருக்குது, நேம் இருக்குது ஓகேங்களா. அப்புறம் இந்த பிளேஸ் ஹோல்டர்லாம் இருக்குது, இதெல்லாம் சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. இதெல்லாம் எடுக்கக்கூடாது, நேம் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, இன்புட் வச்சு என்ன பண்ணுவீங்க, இன்புட்ன்றது டேக் நேம் ப்ராக்கெட்டில் போட்டு அட் த நேம் ஈக்குவல் யூசர் நேம் எடுத்துருவீங்க ஓகேங்களா. நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது ஓகேங்களா. செயின்ட் எக்ஸ்பார்ட்டில் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். செயின்ட் எக்ஸ்பார்ட்டில் எப்படி தெரியுமா எடுக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோ பாருங்க ஓகேவா. இப்படி நான் மேலே வைக்கும்போது எனக்கு எல்லாம் செலக்ட் ஆகுதா, அது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த லாகின் பட்டன் எல்லாமே எந்த டேக்குள்ள இருக்கு, ஃபார்ம்னு ஒரு டேக்குள்ள இருக்கு, தெரியுதா, கீழே பாருங்க ஃபார்ம்னு ஒரு டேக்குள்ள இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ எனக்கு ஃபார்ம் தான் எனக்கு பேரண்ட் மாதிரி, அந்த பேரண்ட்டுக்குள்ள தான் என்ன இருக்கு, சாரி அதுக்குள்ள நிறைய சைல்ட்ஸ் இருக்கு, புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்பெக்ட் விண்டோ எடுத்துட்டு மேலே வைங்க. வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, எனக்கு மொத்த ஃபார்ம் செலக்ட் ஆகுதா, அந்த மொத்த ஃபார்ம்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு பிரகாஷ், யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, லாகின் பட்டன் இருக்கு, ஃபர்காட் யூஸ் பாஸ்வேர்டு இருக்கு, அந்த ஃபார்ம்குள்ள தான் இருக்கு ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணணும்னா Yes, sir. நான் என்ன பண்ணணும் தெரியுமா, அதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா என்னோட பேரண்ட் யாரு, இப்போ எனக்கு ஃபார்ம் தான், ஃபார்ம்குள்ள தான் எனக்கு மல்டிபிள் சைல்ட்ஸ் இருக்கு, யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் வெப் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஃபார்ம் டேக்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபார்ம் டேக்லேருந்து ஆரம்பிச்சு யூசர் நேம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா தட் இஸ் கால் செயின்ட் எக்ஸ்பார்ட் ஓகேங்களா. எப்போ நம்ம செயின்ட் எக்ஸ்பார்ட் போவோம் அப்படின்னா எனக்கு அந்த எக்ஸ்பார்ட்ல ஐடியும் இல்லை நேமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கிளாஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க, யூ ஹேவ் டு கோ டு டாப்,
மேல இருந்து என்ன வரணும், மேல இருந்து என்ன வரணும், கீழே வரணும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பார்ட்ல இருந்து யார் பேரண்ட் பார்க்கணும், அங்க வந்து என்ன பண்ணலாம், டிராவர்ஸ் பண்ணிட்டு கீழே வரலாம். இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், செயின் எக்ஸ்போர்ட் கண்டுபிடிக்க முடியும். நிறைய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஐடி நேம்லாம் இருக்காது. மோஸ்ட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யாரும் வந்து ஸ்டாட்டிக் பேஜ் யூஸ் பண்றது கிடையாது. ஆல் ஆர் யூசிங் ஆங்குலர் பேஜ் யூஸ் பண்றாங்க. ஆங்குலர் பேஜ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி நேம்லாம் வந்து ரேரா தான் ஐடி இருக்கும். பட் பாத்தீங்கன்னா அந்த நேம் அதெல்லாம் இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா அதே எக்ஸ்பார்ட்ல இருக்காது. நீங்க சர்ச் பண்ற ரிப்ளைமெண்ட் இதுல இருக்காது. நீங்க என்ன பண்ணணும், டாப்ல இருந்து வரணும். நீங்க கொஞ்சம் பிஃபோர்ல இருந்து என்ன பண்ணணும், பேரண்ட்ல இருந்து வந்து என்ன பண்ணணும், டிராவர்ஸ் பண்ணிட்டு கீழே வரணும். அது பேர் தான் செயின் எக்ஸ்பார்ட். செயின் மாதிரி வருதா இல்லையா பிரகாஷ்? செயின் மாதிரி என்ன ஆகும், மேல இருந்து என்ன வரும், கீழே வரும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் செயின் எக்ஸ்பார்ட்ஸ். இப்போ எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணணும், ஃபார்ம் டேக்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் F போட்டு டபுள் ஸ்லாஷ் ஆஃப் ஃபார்ம். டபுள் ஸ்லாஷ் சொல்ல முடியுமா? டபுள் ஸ்லாஷ் என்ன தெரியுமா? செலக்ட் த கரண்ட் நோட். செலக்ட் த கரண்ட் நோட். ஃபார்ம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது எங்க போகணும், ஃபார்ம் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து கீழே என்ன இருக்கு, இல்லைங்க நான் யூசர் நேம் கண்டுபிடிக்கணுங்க. எனக்கு யூசர் நேம்ல எக்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும். நான் வந்து என்ன பண்றேன், ஃபார்ம் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஃபார்ம் எடுக்கும்போது எனக்கு எத்தனை ஃபார்ம் இருக்குன்னு பாருங்க. ஒரே ஃபார்ம் டேக் தான் இருக்கு. அந்த ஃபார்ம் டேக்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கு, யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க பாருங்க, இந்த இது மேக்ஸஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க, நம்மளோட இங்க யூசர் நேம் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இதெல்லாம் மினிமைஸ் பண்ணுங்க. இந்த டிவ் டேக்குள்ள இருக்கு, கரெக்டா? இந்த இன்புட் டேக் இருக்கு. ஃபார்ம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த டிவ் டேக்குள்ள நான் வரணும். டிவ் டேக்குள்ள தான் என்ன, எனக்கு என்ன இருக்கு, இன்புட் டேக் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். நான் இப்போ என்ன எப்படி வரணும், டேட்டா என்ன பண்ணுங்க, டபுள் ஸ்லாஷ் ஆஃப் டிவ் கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் 1 கொடுத்துட்டேன். இருங்க, வெயிட் வருதா? ஓகே, இருங்க ஒரே செகண்ட் வர இருங்க. ஓகே, எத்தனை இருக்கு இப்போ டிவ் டேக் பாருங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபார்ம்ன்றது எனக்கு என்னது, செலக்ட் கரண்ட் நோடு. நான் அதுல வந்து என்ன பண்றேன், இப்போ இந்த டிவ் கரண்ட் நோட வச்சுக்கிறேன். புரியுதா? ஜம்ப் ஆகலாம், இங்க வந்து என்ன ஆகலாம், நீங்க டேட்டா இங்க வரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன வச்சுட்டேன் நான், டிவ் வந்து இப்போ கரண்ட் நோட வச்சிருக்கேன். ஃபார்ம்ல இது செயின் எக்ஸ்பார்ட். ஃபார்ம்ல இருந்து எங்க வரேன், டேட்டா இங்க வந்து திருப்பி உங்களுக்கு என்ன வந்துட்டேன், இங்க வந்துட்டேன். ஓகேங்களா? சரி, நான் எங்க போகணும், இந்த டிவ் டேக்குள்ள வரணும். எங்க வரணும், இந்த டிவ் டேக்குள்ள வரணும். அடி வரலாம், சொல்லுங்க எப்படி வரலாம்? ஸ்லாஷ் டிவன் கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஆகும், நெக்ஸ்ட் நோடு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோடு செலக்ட் ஆகும். திருப்பி நீங்க என்ன பண்ணலாம், வரலாம். திருப்பி என்ன வரலாம், சரி இதுக்குள்ளே ஒன்று இருக்கா? ஓகே ஃபைன். ஓகேவா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்து கரண்ட் நோடு வந்துட்டேன். அப்புறம் என்ன வரேன், நான் டிவுக்குள்ள வந்துட்டேன். அடுத்தது ஸ்லாஷ் வச்சுட்டு என்ன பண்றேன், இந்த டிவுக்குள்ள வந்துட்டேன். இப்போ இந்த டிவுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலா எங்க வரணும், எங்க வரணும், இந்த டிவுக்குள்ள ஒரு இன்புட் டேக் இருக்கு. புரியுதா? என்ன பிரகாஷ் கன்ஃபியூஸா இருக்கா? கொஞ்சம் லிட்டில் பிட் சார். எப்படி கன்ஃபியூசிங்கா இருக்கு, கரெக்டா? எஸ் சார். இருங்க ஒரு நிமிஷம் வரேன். ஃபார்முக்குள்ள டிவ்வுக்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க என்ன பண்ணிக்கணும் தெரியுமா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கணும், இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் டேக்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த டிவ் டேக் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க, நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபார்ம் டேக்குள்ள இந்த டிவ்க்குள்ள வந்தாச்சு. இந்த டிவ் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணதான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த டிவ் டேக் வருது. இந்த டிவ் டேக் வருது, கரெக்ட்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க,
இருங்க, இந்த டிவ் டேக்ல இப்போ எத்தனை டேக் இருக்குன்னு பாருங்க. எத்தனை இருக்கு? 10 எத்தனை some இருக்கு? 10 10 இருக்கு இருக்கு. சார். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, div of 1 போடுங்க. ம் இல்ல மேலே பார்த்துட்டே வாங்க, என்ன வந்து பாருங்க. ம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா going to place a div of 2. எத்தனை வந்திருக்கு? 3 சார். இருங்க, நான் கன்ஃபியூஸ் பண்ணல. இருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நாள் இது அது மினிஸ் பண்ணிடுறேன் வந்து. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கன்னு பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மினிஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஓகே சார். இந்த யூசர் எங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் என்ன பண்ணீங்க, ஓகேங்களா? ஃபார்ம் டேக் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஃபார்ம் டேக் இங்கே இருக்குது, ஆக்சுவலாக எங்கே இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, இதில் என்ன பண்ணணும், எல்லாமே மினிஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த டேக் ஓப்பன் பண்ணதான் உங்களுக்கு இது என்ன இருக்குது, உள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணுங்க, இதையும் அப்போது இந்த டிவ் டேக்குள்ளே தான் இருக்குது, இந்த ஃபார்முக்குள்ளே இந்த டிவ் டேக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இந்த டிவ் டேக் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது இருக்குது. அப்போது திருப்பி இது ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது, அந்த இன்புட் இதோ இருக்கு பாருங்க, தெரியுதா? யூசர் நேம் இருக்கு. ஓகேங்களா? இந்த இது சாரி வெயிட் பண்ணுங்க, எங்க மிஸ் பண்றேன்னு தெரியல. ஓகேவா? என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ் டேக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இது மாதிரி செயின் டெக்ஸ்ட் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? என்ன பண்ணுங்க, இதை இப்படி மினிமைஸ் பண்றேங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க, div of கொடுக்குறேன். டேட்டா தான் கொண்டுட்டேன் நான். இது div of 1, இது div of 2. ஓகேங்களா? ஏன் வந்து div of 2 வந்திருக்கு அப்படின்னா பாருங்க, இது div of 1 இப்போ மினிமைஸ் பண்ணிட்டேன் பாருங்க. இது div of 1, இது div of 2. டேட்டா என்ன பண்ணிட்டேன் நான் டேக்குள்ள வந்து, சாரி இருங்க, இதுல 3 இருக்கா, ஃபைன். ஓகே இருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபார்ம் டேக் இங்கே இருக்கு. ஃபார்ம் டேக் இருக்கு. ஃபார்ம் டேக் இருக்குது. அப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்ண எலிமெண்ட் எங்கே இருக்குது, யூசர் நேம் இங்கே இருக்குது. ஓகேவா? இதை என்ன பண்ணுங்க, இப்போ நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், /of divன்னு போடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, 1 போட்டு பாருங்க. இது வந்து என்ன கேட்குது, ஃபார்முக்கு அப்புறம் என்ன வருது, div of 1 இது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க, div of 2. கரெக்டா? இந்த div of 2 தான் உங்களுக்கு என்ன இருக்கு, div of 2 என்ன இருக்கு, இப்போ இன்புட் டேக் இருக்கு. இன்புட் டேக் இருக்கு, இன்புட் டேக் இருக்கு. ஓகேவா? ஃபைன். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நான் இங்க இருக்கேன். இப்போ இந்த டேக் போனா என்ன பண்ணணும் தெரியுமா, யூ ஹேவ் டு புட் சிங்கிள் ஸ்லாஷ். நான் அடுத்த நோடுக்கு போகணும், நெக்ஸ்ட் நோடுக்கே போனா என்ன பண்ணணும், நீங்க சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் வந்து வேற ஒரு நோடு ஜம்ப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ண என்ன அர்த்தம், செலக்ட் த கரண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணி ஜம்ப் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ போடும்போது உங்களுக்கு எத்தனை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 out of 2 காட்டுது. 1 out of 2 பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு. எனக்கு என்ன பண்ணணும், யூசர் நேம் எடுக்கணும். நான் யூசர் நேம் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்ல ப்ராக்கெட் போடுங்க, பாஸ்வேர்ட் ப்ராக்கெட் போடுங்க. என்ன பாஸ் பண்ணுங்க, பொசிஷன் என்ன பாஸ் பண்ணணும், பொசிஷன்ல எனக்கு யூசர் நேம் தேவை, பொசிஷன் ஈக்குவல் டு 1 வந்துருச்சா, வந்துருச்சா இல்லையா பாஸ்கர், வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. இது பேர் தான் செயின்ட் எக்ஸ்பாத். செயின்ட் எக்ஸ்பாத்னா தெரியுதா உங்களுக்கு, வந்து எப்போ ஐடி அந்த எக்ஸ்பாத்ல ஐடி இல்லையோ நேம் இல்லையோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், செயின்ட் எக்ஸ்பாத் போகணும். அப்போ செயின்ட் எக்ஸ்பாத் என்ன தெரியுதா, அதுக்கு மேலே வந்து ரூட் என்னன்னு பார்க்கணும். எனக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு ரூட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக் தான். இந்த ஃபார்ம் டேக்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், செயின் எடுத்துருக்கு பாருங்க, இந்த டபுள் ஸ்லாஷ் ஃபார்ம். அங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், டியூட்டு வந்துட்டு திருப்பி இன்புட்குள்ள வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், பொசிஷன் எடுத்துருக்கேன். இப்போ பொசிஷன் வச்சா என்ன ஆகும், ஐ சூஸ் பாஸ்வேர்ட். பொசிஷன் வச்சா
பாஸ்வேர்டு செலக்ட் பண்ண முடியும். பாஸ்வேர்ட். ஓகே. ஓகேங்களா? இது பேர் தான் என்ன அர்த்தம்னா செயின்ட் எக்ஸ்பாத். நான் வந்து என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஐடி நேம்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் செயின்ட் எக்ஸ்பாத் போய் ஆகணும். ஏன்னா டாப் மோஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து என்ன பண்ணணும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? இது பேர் தான் செயின்ட் எக்ஸ்பாத்ஸ். ஓகேங்களா? ஃபைன். சின்டாக்ஸ்லாம் கிடையாதுங்க. சிலதுக்கு மட்டும் தான் சின்டாக்ஸ் இருக்கும், சிலதுக்குலாம் என்ன இருக்கா சின்டாக்ஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன பண்ணுறேன் நான் மேலே வச்சுட்டே வரேங்க. மேலே பாருங்க வச்சுட்டு வரேன்னா இருங்க, இல்லை நான் எப்படி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பாருங்க, இருங்க ஒரு செகண்ட் வரேன். இந்த இது என்ன இது இப்போ எல்லாம் இருக்கு. இது ஒரு ஃபார்மர் தெரியுதா? இந்த ஃபார்முக்குள்ள என்ன இருக்கு? யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, லாகின் இருக்கு, ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்கு. அப்போ இது என்ன டேக்ல இருக்கு? ஃபார்ம் டேக்ல இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபார்ம் டேக்ல தான் என்ன பண்ணிருக்கேன் நான் செயின்ட் எக்ஸ்பாத் போட்டு கொண்டு வரேன். ஓகேங்களா? இது மாதிரி தான் நான் உங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? அது விவேக்ல என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்கு கிளிக் பண்ணுவாரு, போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா அங்கே ஐடி நேம் வந்து அதை எடுத்துப்பாரு. நிறைய ஐடி நேம்லாம் இருக்காது. இது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் செயின்ட் எக்ஸ்பாத் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபைன். பாஸ்கர் நீங்க கேட்ட மாதிரி என்ன இருக்காது இதுல சின்டாக்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? நீங்க தான் என்ன பண்ணிக்கணும் டாப் மோஸ்ட்ல வந்து ஹைரார்கி ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கணும் இந்த டிவி டேக் நான் எடுத்தோம் பாத்தீங்களா, க்ளோஸ் பண்ணி எடுத்தோம் பாத்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? ஸ்டார்ட்ஸ் வித். எப்போ நம்ம ஸ்டார்ட்ஸ் வித் போவோம் அப்படின்னா என்னோட ஆட்ரிபியூட் வேல்யூஸ் கீப் ஆன் சேஞ்சிங். ஆட்ரிபியூட் வேல்யூ மாறிட்டே இருக்கு எனக்கு. ஓகேங்களா? மாறும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தென் ஐ கோ ஃபார் ஸ்டார்ட்ஸ் வித். நீங்க கேட்கலாம் வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஐடின்றது ஆட்ரிபியூட், வேல்யூன்றது என்னது? மெசேஜ் 12, மெசேஜ் 345, மெசேஜ் 8769. ஃபர்ஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் ஆகும்போது மெசேஜ் 1 வருது. செகண்ட் டைம் ரெஃப்ரெஷ் ஆகும்போது உங்களுக்கு என்ன வருது? 345 வருது. தேர்ட் டைம் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும்போது மெசேஜ் 8769 வருது. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா இந்த மெசேஜ் வந்து என்ன இருக்கு எனக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கு. சரி. ஆனா வேல்யூ மட்டும் தான் எனக்கு என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுது. டைனமிக் என்ன ஆகுது எனக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சிச்சுவேஷன் நான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்ஸ் வித் என்ன தெரியுதா? இந்த ஸ்டார்டிங் வேர்டு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்கு. அது இந்த வேர்டும் என்ன இருக்கு எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எப்ப ஸ்டார்ட் வித் போணும்? if my attribute value gets changed on refresh change ஆகலாம், or by dynamic operations on the web page, due to some dynamic operations on the web page my attribute values keep on changing. At that time I can go for start with function. Based on start with function I can select the starting word. whichever word is match starting, whichever word is match. ஓகேங்களா? அதை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? அப்பதான் நீங்க ஸ்டார்ட் வித் போகணும். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் இருங்க. என்கிட்ட ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்னு தெரியுதா? இங்க டேப் கிளிக் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்றேன். அப்போ என்ன வருது? இங்க யூசர் நேம் மஸ்ட் நாட் பி blank, பாஸ்வேர்ட் மஸ்ட் நாட் பி blank வருது. இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பாத் எடுக்க போறேன். Ctrl+Shift+I. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணுங்க இப்போ இதுக்கு எக்ஸ்பாத் எடுக்கணும். எலிமெண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க, டோன்ட் கிளிக் ஆன் கன்சோல். எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதையும் கிளிக் பண்ணி பாருங்க. பாஸ்கர் பாருங்க, இது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுங்க மெசேஜ் 23 வருது. இதை கிளிக் பண்ணும்போது என்ன வருது உங்களுக்கு attribute வேல்யூ மெசேஜ் 18 வருது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த attribute வேல்யூ இதுதான் ஐடி தான் attribute வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கு. அப்போ எக்ஸ்பாத் வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் சின்டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். இந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா // stands for
will be a current node. Select the current node and then tag name starts function use பண்ணனும். At stands for selecting the attribute name and then attribute value pass பண்ணனும். attribute value பாத்தீங்கன்னா அந்த dynamic value pass பண்ண கூடாது. வெறும் அந்த ஸ்டார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா மெசேஜ் மட்டும் அதோட பாஸ் பண்ணனும். சரிங்களா? இப்போ நம்ம இது அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்? இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பாத் இருக்கணும். சரிங்களா? நான் இங்க பிளேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஐடி இருக்கு. அப்ப நம்ம செயின் எக்ஸ்பாத் போக தேவையில்லை. ஐடியும் நேமும் இருந்தா செயின் எக்ஸ்பாத் போக தேவையில்லை. இப்போ எங்க ஐடியும் நேமும் இல்லை, வெறும் கிளாஸ் மட்டும் தான் இருக்குன்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் செயின் எக்ஸ்பாத்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பாத் சொல்லுங்க பார்க்கலாம். select current node. Correct. Select current node. And then tag name தரணும். tag name தரலாம். இல்ல என்ன பண்ணலாம்? You can give asterisk தரலாம். Next. சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? at யூஸ் பண்ணுவோம். selecting the attribute. அப்போ ஐடி போட்டுருங்க. ஐடி போட்டு என்ன பண்ணுங்க? இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சின்டாக்ஸ் ஒழுங்கா பாருங்க. என்ன பண்ணணும்? சின்டாக்ஸ் படி பாத்தீங்களா? என்ன பண்ணணும்? starts with function யூஸ் பண்ணணும். சொல்லவே இல்லையா? யாருமே சொல்லவே இல்லையே. starts with போட்டு என்ன பண்ணணும்? and then at stands for setting the attribute name, attribute value pass பண்ணணும். ஓகேவா? ஃபைன். சொல்லுங்க பார்க்கலாம். starts with okay and then at the rate of attribute name and then message மட்டும் பாஸ் பண்ணுங்க. வா இந்த பிராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. பிராக்கெட் என்ன பண்ணிட்டேன்? மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு எத்தனை எக்ஸ்பாத் வருது? 1 out of 2 வந்திருக்கு. அப்ப 2 எக்ஸ்பாத் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்பாத் கரெக்டா? எக்ஸ்பாத் கரெக்டா? எனக்கு தப்பு. எனக்கு யூசர் ஐடி மஸ்ட் நாட் blank மட்டும் எனக்கு வரணும். எனக்கு யூசர் ஐடி மஸ்ட் நாட் blank மட்டும் எனக்கு செலக்ட் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்ல ஒரு பிராக்கெட் போடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? லாஸ்ட்ல ஒரு பிராக்கெட் போடுங்க. and then pass the position பாஸ் பண்ண. என்ன பாஸ் பண்ணணும்? 1 பாஸ் பண்ணுங்க. 2 பாஸ் பண்ண என்ன ஆகும்? எனக்கு செகண்ட் 1 செலக்ட் ஆகும். ஓகேவா? ஃபைன். இன் கேஸ் வந்து 1 out of 2 1 out of 10 வருது என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க ஃப்ரண்ட்ல ஒரு பிராக்கெட் போடணும். லாஸ்ட்ல பிராக்கெட் போட்டு என்ன பண்ணணும்? இப்போ இந்த அரே மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அந்த அரேல என்ன பண்ணணும்? பொசிஷன் பாஸ் பண்ணலாம். இப்படியும் பாஸ் பண்ணலாம். சி பொசிஷன் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம்? பாஸ் பண்ணலாம். we can pass 2 பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படியும் பாஸ் பண்ணலாம். இல்ல என்ன பண்ணலாம்? மெத்தட் நேம் எழுதியும் பாஸ் பண்ணலாம். 2 பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது பேர் தான் ஸ்டார்ட்ஸ் வித் என்ன தெரியுதா? என்னோட attribute வேல்யூ எது ஸ்டார்ட் ஆகுதோ, எனக்கு மெசேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகும்போது மெசேஜ் மட்டும் வச்சு என்ன பண்ணிக்கிறேன்? நான் அதை வச்சு எக்ஸ்பாத் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்பாத் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம சைட்ல ஆரம்பிச்சிடலாமா? நம்ம சைட்ல பண்ணலாம். ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணி பண்ணணும் பார்க்கலாமா? ஓகே சார், பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா லாகின் பண்ணிக்க போறேன். ஐ வென்ட் டு லாகின். ஓகேங்களா? அட்மின் பேஜ் எடுத்துக்கலாமா? ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த ரீசெட் சர்ச் ஆடுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? லெட்ஸ் see. இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன். எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசெட் பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன், எடுக்கலாம் சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுமா? அது நீங்கள் வெப் டெவலப்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் நேம் மாறுமான்னு செக் பண்ணணும்.
மாறிட்டே இருந்தா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து ஸ்டாட்டிக்கா இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கிளிக் ஆன் ரீசெட் கிளிக் பண்றேன். எனக்கு கிளாஸ் என்ன வந்திருக்கு? கிளாஸ் என்ன வந்திருக்கு? OXD பட்டன் வந்திருக்கு. OXD பட்டன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் சர்ச் பாருங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? OXD பட்டன். நெக்ஸ்ட் ஆட கிளிக் பண்றோம் பாருங்க. ஆட கிளிக் பண்ணும்போது இந்த கிளாஸையும் பாருங்க. என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? OXD button. பட்டன். பாத்தீங்கன்னா இதை ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா? ஏன்னா மத்ததெல்லாம் விட்டுருங்க. மத்த இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? அந்த மீடியம் OX செகண்டரிலாம் விட்டுருங்க. செகண்டரி வருது. இதுல பாத்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? இதுலயும் பாத்தீங்கன்னா செகண்டரி ஆரஞ்சு சரம் லெஃப்ட் வருது. விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது வந்து ஸ்டார்ட்ஸ் வித்னா புரியுதா? ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எல்லாத்தையும் சேமா இருக்கா இல்லையா? கிளாஸோட ஆட்ரிபியூட் வேல்யூல பாத்தீங்கன்னா இதுலயும் OXD பட்டன் இருக்கு, இதுலயும் OXD பட்டன் இருக்கு. மத்தெல்லாம் விட்டுருங்க. கோஸ்ட் செகண்டரி அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? பட் பாத்தீங்கன்னா OXD ஐஃபன் பட்டன் மட்டும் எல்லாத்துலயும் உங்களுக்கு என்ன இருக்கு? ஸ்டாட்டிக்கா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட்ஸ் வித் அப்ளை பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பார்ட் சொல்லுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுங்க. எனக்கு வந்து என்ன பண்ணனும்னா 3 செலக்ட் கரண்ட் நோட். செலக்ட் கரண்ட் நோட் கரெக்ட். செலக்ட் கரண்ட் நோட் ஆஸ்டரிக் பட்டன் போடுங்க. அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் போடுங்க. பட்டன் டேக் தான் இருக்குல்ல, நமக்கு தெரியுது இல்ல? தெரியலன்னா பரவாயில்ல. தெரியுது இல்ல? பட்டன் ஓகே போடுங்க. பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் starts with attribute name. என்ன இருக்கு? கிளாஸ் இருக்கு. கரெக்ட். attribute கிளாஸ் இருக்கு. அதோட தெரியல பாருங்க. அமைதியா attribute சொல்லி நிறுத்துறீங்க பாருங்க. அப்புறம் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுங்க? OXD என்ன இருக்கு? OXD ஐகான் பட்டன் மட்டும் என்ன பண்ணீங்க? அதுதான் கான்ஸ்டன்டா இருக்கா? இருங்க, வேற ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு. OXD பட்டன் அது பேர் வந்து. அதை மட்டும் என்ன பண்ணுங்க? உள்ள பிளேஸ் பண்ணீங்க. OXD பட்டன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுமா இல்லையா? க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், தெரியுதா? ஈக்குவல் டு போட்டுருக்கீங்க சார். ஈக்குவல் டு போட்டுருக்கேன். அது போடக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. சர்ச் செலக்ட் ஆகுது, ஆட் செலக்ட் ஆகுது, ரீசெட் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு செலக்ட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்பார்ட் வச்சு என்ன பண்ணலாம்? நான் ரீசெட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம், சர்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆடுக்கும் என்ன பண்ணிக்கலாம்? நான் இந்த எக்ஸ்பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுதா? எப்படி பண்ணலாம்? பிராக்கெட் போடுங்க, லாஸ்ட் பிராக்கெட் போடுங்க. என்ன பண்ணுங்க? அரே பொசிஷனை பாஸ் பண்ணுங்க. என்ன பாஸ் பண்ணணும்? 1 பாஸ் பண்ணுங்க. Now it's working for reset. இப்போ சர்ச் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்பார்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ்பார்ட் சர்ச் யூஸ் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? பாஸ் 2 பாஸ் பண்ணுங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஆட் பட்டனை கிளிக் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆட் பட்டன் என்ன பண்ணணும்? என்ன பாஸ் பண்ணணும்? 3 பாஸ் பண்ணணும். அவ்வளவுதான். உங்களுக்கு புரியலையா? ஏன் 1 2 3 போறேன்னு தெரியலையா? நான் எடுத்து விடுறேன் பாருங்க. இல்ல சார், புரியுது சார். புரியுதா? இங்க பாருங்க, எனக்கு எத்தனை எக்ஸ்பார்ட் இங்க பாருங்க செலக்ட் பண்றேன் பாருங்க. ரீசெட், சர்ச், ஆட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பார்ட் ஒர்க் ஆகாது எனக்கு. ஏன் ஒர்க் ஆகாது தெரியுதா? பாத்தீங்கன்னா 3 வெப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. 3 வெப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு 1 அவுட் ஆஃப் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்ல பிராக்கெட் போடுங்க, லாஸ்ட்ல பிராக்கெட் போடுங்க. என்ன பாஸ் பண்ணுங்க? ஓகே ஃபைன். யாரு ஸ்டார்ட்ஸ் வித் புரியல இன்னும்? வேக்ல வந்துட்டாரா? ஸ்டார்ட்ஸ் புரியாம இருக்கா? ஸ்டார்ட்ஸ் வித்னா ஒன்றும் கிடையாதுங்க. டைனமிக்கா ஆட்ரிபியூட் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்டார்டிங் வேர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் கேட்பீங்க என்கிட்ட, என்ஸ் வித் இருக்கா? என்ஸ் வித் கரண்ட் இருக்கான்னு தெரியல. என்ஸ் வித் இருக்கான்னு கேட்பீங்க. ஓகேங்களா? என்ஸ் வித் வந்து இருக்கு. என்ஸ் வித் வந்து இருக்கு, ஆனா வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நான் ஒர்க் பண்ற வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா XML வெர்ஷன் 1.0, XML வெர்ஷன்லாம் 1.0. எந்த வெப்சைட் வந்து XML வெர்ஷன் வந்து 2.0 யூஸ் பண்றாங்களோ,
எந்த வெப்சைட்ல XML வெர்ஷன் வந்து 2.0 வெர்ஷன் யூஸ் பண்றாங்களோ அப்போ நீங்க என்ஸ் வித் யூஸ் பண்ண முடியும். என்ஸ் வித் என்ன சொல்ல முடியுமா பிரகாஷ்? என்ஸ் வித் என்ன இதுல மீனிங் இருக்கு பாருங்க. என்ஸ் வித் என்ன அர்த்தம்? அதான் சார் லாஸ்ட்ல எண்டிங் வேர்ட். இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட்ஸ் வித் வந்து OXT யூஸ் பண்றோமோ அது மாதிரி ஆமா, இங்க லாஸ்ட்ல பாருங்க. என்ன வேர்ட் இது சிம்பிளா போடுறோம் பாருங்களேன். இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது எடுத்துக்கலாமா? என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸ் நேம் எடுத்துக்கலாமா? இந்த கிளாஸ் நேம் எங்க போட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இது இருங்க இந்த இது எடுத்துக்கலாம். சரி இது இருக்கட்டும். நான் என்ன பண்றேன்னா என்ஸ் என்ன பண்ணலாம்னா அந்த கிளாஸ் நேம் என்ன போடணும்? கிளாஸ் நேம் இதுல எடுக்கலையா? இதுல எடுத்தோம் நம்ம கிளாஸ் நேம். சாரி, கிளாஸ் நேம் எடுத்துக்கலாமா? இந்த கிளாஸ் நேம் ஃபுல்லா எடுத்துக்கலாம். பாருங்க பண்றோம் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த OXT பட்டன் இருங்க, இது வந்து பட்டன் 1 வச்சுக்கலாமா? அது இப்போ வந்து எனக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணணும். இப்போ நீங்க ஸ்டார்ட் வித் போவீங்களா என்ஸ் வித் போவீங்களா? என்ஸ் வித் பாத்தீங்கன்னா எண்ட் ஆகிற வேர்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இருக்கு, சேமா இருக்கு. OXT பட்டன் கோஸ்ட் இருக்கு, இது என்ன இருக்கு? OXT பட்டன் கோஸ்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க என்ஸ் வித் போகலாம், ஃபங்க்ஷன் போகலாம், என்ஸ் வித் ஃபங்க்ஷன் போகலாம். ஓகேவா? அதே சிண்டாக்ஸ் தான். பிரகாஷ் இங்க பாருங்க, பிரகாஷ்ன்ற பாருங்க யார் அது? லைக் என்ன சிண்டாக்ஸ்? என்ஸ் வித்துக்கு சேம் சிண்டாக்ஸ் தான். இருங்க, என்ஸ் வித் சிண்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிளாஸ் அட்ரிபியூட் வேல்யூக்கு என்ஸ் வித் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும்? இந்த இடத்துல செலக்ட் வித் கரண்ட் நோட் ends with என்ன பண்ணுங்க? at class சாரி மெசேஜ்ல வந்துட்டு கோஸ்ட் OXT பட்டன் கோஸ்ட் மாத்தி போயிடும். OXT பட்டன் கோஸ்ட் மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கிளாஸ் மாத்திர வேண்டியதான். ஆனா என்ஸ் வித் ஒர்க் ஆகுமா? எந்த வெப்சைட் வந்து XML வெர்ஷன் 2.0 யூஸ் பண்ணுதோ, எந்த வெப்சைட் வந்து XML வெர்ஷன் 2.0 சாரி எந்த வெப்சைட் வந்து XML வெர்ஷன் 2.0 யூஸ் பண்றாங்களோ அதுல எல்லாம் என்ஸ் வித் ஒர்க் ஆகும். நான் யூஸ் பண்ற வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா XML வெர்ஷன் 1.0 அதுல என்ஸ் வித் ஒர்க் அவுட் ஆகாது, எக்ஸ்பார்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு தான் என்ன பண்ணிப்பான் தெரியுமா? கொடுத்துக்க மாட்டான். செல்னியம் மேஜரா இன்டராக்ட் பண்ற வெப்சைட் பாத்தீங்கன்னா XML 1.0 வெர்ஷன் தான் இருக்கும், 2.0 வெர்ஷன் இருக்காது. ஓகேங்களா? தட்ஸ் வை they are not given ends with. ஓகே, போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போலாம். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மேக் இட் மியூட். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போடுங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படின்னு தெரியுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இதெல்லாம் டெக்ஸ்ட், இந்த வெப்சைட்ல இதெல்லாம் டெக்ஸ்ட். சிஸ்டம் யூசர்ஸ், யூசர் நேம், யூசர் ரோல், எம்ப்ளாயி நேம், ஸ்டேட்டஸ், இதெல்லாம் என்னது? டெக்ஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட், ஜாப், ஆர்கனைசேஷன், குவாலிஃபிகேஷன்ஸ், நேஷனாலிட்டிஸ், இது மாதிரி நான் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வெப் பேஜ்ல எதெல்லாம் டெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். டாப் விண்டோ, ஹைலைட், கன்சோல், HTML/CSS. இல்லங்க, இதுங்க இந்த வெப்சைட் சொல்றேங்க. இங்க பாருங்க, இமேஜ் தெரியுதா பாருங்க, கர்சரை பாருங்க. முதல்ல இந்த இமேஜ்ல எதெல்லாம் டெக்ஸ்ட்? யூசர் ஐடி பாஸ்வேர்டுல டெக்ஸ்ட் தான். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் கிடையாதா? லாகின் பட்டன் தான். அந்த பட்டன்ல என்ன இருக்கு? டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா? பட்டன்ல டெக்ஸ்ட் இருக்கு. ரீசெட்ல என்ன இருக்கு? உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே அப்ப இந்த இதுல பாருங்களேன், எல்லாமே டெக்ஸ்ட் தான். அட்மின், PAM, லீவ், டைம், ரெக்ரூட்மெண்ட், மைன்ஃபோ, பர்ஃபார்மன்ஸ், சிஸ்டம் யூசர்ஸ், யூசர் நேம், யூசர் ரோல், எம்ப்ளாயி நேம், ஸ்டேட்டஸ், ரீசெட், சர்ச், ஆட் எல்லாமே டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் மட்டும் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்க டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் டு லொகேட் தி எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் மேட்ச் பண்ணும். நான் வச்சுங்க, எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் அது மேட்ச் பண்ணும். பார்ஷியல் டெக்ஸ்ட் மேட்ச் பண்ணாது. பார்ஷியல் டெக்ஸ்ட் மேட்ச் பண்ணா எங்க போகணும்? நீங்க பார்ஷியல் டெக்ஸ்ட் மேட்ச் பண்ணணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? பார்ஷியல் டெக்ஸ்ட் மேட்ச் பண்ணணும்னா எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணணும்.
contains only for partial text. அப்போ டெக்ஸ்ட்ன்றது என்ன பண்ணணும், எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் மட்டும் நான் மேட்ச் பண்ணணும், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு எக்ஸ்பார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன் தெரியுதா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, சிஸ்டம் கேக்குது சொல்லுங்க. சிஸ்டம் யூசர்ஸுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு டெக்ஸ்ட் எடுக்கணும். எனக்கு சின்டாக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சின்டாக்ஸ் இல்ல, இதை பார்த்துங்க. முதல்ல இப்படிதான் யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு யூ ஹேவ் டு பாஸ் தி வேல்யூ. ஓகேங்களா? இந்த சின்டாக்ஸ் பார்த்துங்க. டபுள் ஸ்லாஷ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செலக்டிங் த கரண்ட் நோட் டேக் நேம் அண்ட் தென் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், அது வேல்யூ பாஸ் பண்ணணும். இப்போ இந்த வெப்சைட்டுக்கு சிஸ்டம் யூசர்ஸ் தேவைப்படுது எனக்கு. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டுக்கு சிஸ்டம் யூசர் கெட் பண்ணணும். அது எக்ஸ்போர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்கர் சொல்லலாம். செலக்ட் கரண்ட் நோட் சாரி, இன்ஸ்பெக்டே பண்ணல பாருங்க. அது அட பாருங்களா, இன்ஸ்பெக்டே பண்ணலையா? இப்போ பாருங்க, பண்ணிட்டேன். நெக்ஸ்ட். சரி, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இருக்கும் உள்ள, இதுக்குள்ளதான் அந்த டெக்ஸ்ட் இருக்கா? எஸ் சார். எஸ் இருக்கு. ஃபைன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸ்பார்ட். எழுதிட்டேன். சொல்லுங்க, கீழே போட்டோம் பாருங்க, தெரியலையா? எஸ் சார். h5 என்ன தெரியுதா? ஹெட்டிங் டேக். என்ன டேக் இது? h5 என்ன டேக் இதுதான்? ஹெட்டிங் டேக். ஹெட்டிங்ல என்ன பண்றோம்னா 5 இன்ச் அதிகமா இருக்கும் அதுல. ஓகேங்களா? h1 h2 h3 எல்லாம் பாத்தீங்கன்னா h1ன்றது 1 இன்ச், h2 இன்ச், 3 இன்ச், h5ன்றது 5 இன்ச். h5ன்றது ஹெட்டிங் டேக். ஓகேங்களா? h5ன்றது ஹெட்டிங் டேக். சொல்லுங்க பார்க்கலாம். செட் பிராக்கெட் சாரி ஸ்கொயர் பிராக்கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணனும், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே என்ன பண்ணலாம், எடுத்து பேஸ்ட் பண்ணனும். சரிச்சா? எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் மேட்ச் பண்ண முடியும். பார்ஷியல் டெக்ஸ்ட் மேட்ச் பண்ணனும். எது யூஸ் பண்ணனும்? கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஃபைன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பக்காவா எடுத்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் முடிச்சாச்சு. டெக்ஸ்ட் எதுனா எடுக்கலாங்க. சி, இப்போ இந்த சர்ச் பட்டன் இருக்கா, சர்ச் பண்ண டெக்ஸ்ட் நம்ம எடுக்கலாம். பாருங்க, கிளிக் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்காது. நம்ம செல்லிம்ல எடுத்து கெட் டெக்ஸ்ட் போட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த பட்டன்ல இருக்க டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பார்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, நீங்க கெட் டெக்ஸ்ட் ஒரு செல்லிம்னு ஒன்று இருக்கு, அது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பட்டன் எக்ஸ்பார்ட் எடுத்துக்கலாம். வேற நாள் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது நம்ம இருக்கா பாருங்க. எம்ப்ளாயி நேம் எடுக்கலாமா? எம்ப்ளாயி நேம் எடுத்துக்கலாமா? எடுக்கலாம். அதேதான், ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணணும், லேபிள் ஒரு டேக் மாத்திருங்க. என்ன பண்ணணும், எம்ப்ளாயி நேம் இருக்கு பாத்தீங்களா, இதை காப்பி பண்ணி என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் இதுல பாஸ் பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எடுத்துனா getting 1 out of 1 வந்து எக்ஸ்போர்ட் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். சரி, சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வந்து ஆஃப்டர் நாட் டுமாரோ, ஓகேங்களா, Thursday Friday going to CSS அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், உங்களால எக்ஸ்பார்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். சாரி, எக்ஸ்பார்ட் இல்ல, செலக்டர் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்பார்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வெரிஃபை பண்றீங்க அப்படின்னா 1 out of 1 தான் கரெக்ட்னு சொல்றீங்க. கரெக்டா? 1 out of 1 தான் கரெக்ட்னு சொல்றீங்க. ஆனா வந்து இதை கிராஸ் செக் பண்ணலாம். எப்படி கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் ஆன் கன்சோல் போயிடுங்க. கன்சோல் போனீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா, கன்சோல் எதுக்கு தெரியுமா, டெவலப்பர் வந்து இங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மெத்தட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர்ஸும் வெப் டெவலப்பர்ஸ் they will test the methods in the console டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, கன்சோல் எடுத்துக்கிட்டு நான் இந்த எக்ஸ்பார்ட்டை கரெக்டா இல்லையான்னு செக் பண்ண போறேன். அப்ப என்ன, கன்சோல் கிளிக் பண்ணீங்க, என்ன பண்ணுங்க, ஒரு டார் சிம்பிள் போட்டு எக்ஸ்ன்னு போடுங்க. எக்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நான் எக்ஸ்பார்ட்டை வெரிஃபை பண்ண போறேன். டாலர் போட்டு எக்ஸ் போட்டுருங்க. அப்படின்னா எக்ஸ் போட்டு என்ன அர்த்தம், எக்ஸ்பார்ட் வெரிஃபை பண்றேன்னு அர்த்தம். அதுல ஒரு பிராக்கெட் போட்டு என்ன பண்ணுங்க தெரியுமா, சிங்கிள் கோட்ஸ்ல வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரன்ஸ் எனக்கு என்ன வருது, அன்டிஃபைன் வருது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ்ல
அந்த எக்ஸ்பாத் வேல்யூ நான் உள்ள பாஸ் பண்ணணும். புரியுதா? எக்ஸ்பாத் வேல்யூவை பாஸ் பண்ணணும். இருங்க வர ஏன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இருங்க, டபுள் கோட்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, டபுள் கோட்ஸ் போடணும். ஏன்னா ஆடி உள்ள ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உள்ள என்ன இருக்கு, எம்ப்ளாய் நேமுக்கு ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்கிறதால நான் இங்க சிங்கிள் கோட் எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, டபுள் கோட்ஸ் கொடுங்க. பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு எலமெண்ட் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ண தெரியுமா, அது எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, என்ன வந்து கொஸ்டின் என்ன வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இங்க பாருங்க லென்த் என்ன வந்திருக்கு, லென்த் 1 தான் வந்திருக்கு. அப்போ ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்போ இப்படிதான் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க. நீங்க வந்து டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு 1 out of 1 தான் பாத்துருவாங்க. டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேலையை சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த லென்த் பாத்துருவாங்க, லென்த் 1 வருதா, அப்போ வந்து ஒரு எலிமெண்ட் தான் அர்த்தம். இது எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த லேபிள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா லேபிளும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அதில். ஓகேங்களா, வந்திருக்கும் ஸ்டைல் மேப்பு, கலெக்ஷன்ஸு. ஓகேங்களா, இதில் வந்து இருங்க, அந்த டெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா பார்க்குறேன். இருங்க, டெக்ஸ்ட் வேல்யூ இதில் இருக்கும். தெரியுதா எந்த யூஆர்எல்லேருந்து வந்துச்சு, இது எல்லாமே என்ன பண்ணலாம் அவங்க, they can able to debug. ஓகேவா, அந்த டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் அது நம்மளுக்கு கொடுத்தோம், எம்ப்ளாய் நேம் கொடுத்தோமா, எம்ப்ளாய் நேம் தான் கொடுத்தோம். ஓகேங்களா, இதில் வேல்யூன்னு ஒரு இது வரும். ஓகேங்களா, அதில் எம்ப்ளாய் நேம் தான் இருக்கும் அதில். அப்போ அவங்க ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி தான் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, they will try to debug. நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த இது ஒர்க் ஆகும்னு சொன்னீங்கன்னா இப்படிதான் கிராஸ் செக் பண்ணுவாங்க. பாருங்க என்ன வந்திருக்கு, என்ன வந்திருக்கு பிரகாஷ், அவுட் எம்ப்ளாய் நேம் வந்திருக்கு. அப்போ நீங்க வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னீங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது மாதிரி அவன் என்ன பண்ணிப்பான், டிபக் பண்ணி பார்ப்பான். பார்த்துட்டு பாருங்க கரெக்டாக தான் வருது, எம்ப்ளாய் நேம் கரெக்டாக தான் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவான், they will drop a mail to you. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த டேக் வந்துச்சு பாருங்க, என்ன வந்திருக்கு, இந்த லேபிள் டேக்ல தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறான். பாஸ்கர் புரியுதா, அது புரியுதா இல்லையா? இந்த அவுட்டர் எஸ்டிமேல பாத்தீங்கன்னா நீங்க இந்த லேபிள் டேக்ல தான் நம்ம எடுத்தோம். கரெக்டா அந்த லேபிள் டேக் வந்துச்சு பாருங்க, வந்துச்சு பிளஸ் அவுட் டெக்ஸ்ட் எம்ப்ளாய் வந்துச்சு. இப்படிதான் அவன் என்ன பண்ணுவான், டேப் பண்ணி பார்ப்பான். உங்களுக்கு வேணும் என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, டாலர் போட்டு எக்ஸ்னே எக்ஸ்பாத். ஓகேங்களா, இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ண, டபுள் கோட்ஸ்க்குள்ள உங்களோட எக்ஸ்பாத்தை பாஸ் பண்ணுங்க. இது யாரும் வந்து டெஸ்டருக்குலாம் தெரியாது. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணிக்கலாம். இங்க இது மாதிரி வந்து லென்த் வந்து 2 வருது 3 வருதுன்னா என்ன அர்த்தம், அப்ப 3 எக்ஸ்பாத் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நம்மளுக்கு செல்லியும் தேவையில்லை. ஓகேங்களா, நிறைய நீங்க என்ன பண்ணலாம், அவுட் டெக்ஸ்ட், இன்னர் டெக்ஸ்ட், ஸ்பேன் கிளாஸ் எல்லாமே செக் பண்ணலாம். அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இதுல நீங்க என்ன பாத்துங்கன்னா உங்க டெக்ஸ்ட் கரெக்டா வருதா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் லென்த் 1 வருதா, லென்த் 1 வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பாத் தான் இருக்குன்னு அர்த்தம். ஃபைனா, ஆனா டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒன்லி they use elements யூஸ் பண்ணுவாங்க. எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி 1 out of 1 வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் உங்களோட ஒர்க், ஆக்சுவல் ஒர்க். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு இந்த நெக்ஸ்ட் நம்ம போலாம். ஆனா நீங்க ஆன்சர் பண்ணணும் எனக்கு. ஓகேங்களா, இந்த வெப் பேஜோட டைட்டில் என்ன, இந்த பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதோட டைட்டில் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பாத்துங்க. ஆங்கிள் பிராக்கெட்ல டைட்டில் போடுங்க. போட என்ன வருது எனக்கு மேல பாருங்க, என்ன வருது, ஆரஞ்சு ஹெச்ஆர்எம். அதே மாதிரி செல்லியம் என்ன பண்ணணும், டைட்டில் கண்டுபிடிக்கணும், வெப்பேஜ் டைட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க ஆங்கிள் பிராக்கெட்ல டைட்டில் போட்டு ஒரு என்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வெப்பேஜ் டைட்டில் கிடைச்சிடும். நீங்க கேட்கலாம் மேலே பார்த்துலாமேங்க, இங்கேயே பார்த்துலாமே, எதுக்கு நீங்க இதை போட்டு காட்டுறீங்க கேட்கலாம். கரெக்டா, இங்க பாருங்க மவுஸ் பாயிண்டர் பாருங்க, இங்கேயே ஆரஞ்சு செம் இருக்கு, அதான் டைட்டில் வருதுன்னு சொல்றீங்க. கரெக்ட், ஃபைன். இப்போ ஐ எம் டேக்கிங் அமேசான் வெப்சைட். அமேசான் வெப்சைட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்காது, லென்த்தியா இருக்கும் டைட்டிலே. பாருங்க சும்மா கிளிக் பண்றேன், சாம்சங் கேலக்ஸி வச்சிடலாமா, வச்சிடறோம். இல்லைங்களா, இந்த பேஜோட டைட்டில்னு சொல்ல முடியுமா, இந்த பேஜ் டைட்டில் மேல பாருங்க என்ன வந்திருக்கு, சாம்சங் கேலக்ஸி சொல்லிட்டு சும்மா வந்திருக்கா. இப்போ வந்து நம்ம இதுல போய் டெக்ஸ்ட் எடுக்க முடியாது, இதுல போய் என்ன பண்ண முடியல, டெக்ஸ்ட் எடுக்க முடியல. நீங்க என்ன பண்ணலாம்னா இருங்க, லோட் ஆகுது பேஜ். ஓகேங்களா, தட்ஸ் வை இட்ஸ் டாம் இஸ் நாட் லோடிங். பாருங்க டாம் லோட் ஆகல. பாருங்க பிரகாஷ், இந்த இது பாத்தீங்களா, நான் என்ன பண்றேன் தெரியுதா, டாம் லோட் ஆகல. எனக்கு டாம் வந்து டைம் எடுத்து லோட் ஆகுறது, என்ன ஆகுது, டாம் லோட் ஆகுறது டைம் எடுத்துக்குது. இப்போ போய் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல டாம் லோட் ஆகலாம், உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட செல்லியம் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடும். ஏன் தெரியுதா, ஏன்னா அந்த வெப் பேஜ்ல அந்த என்ன ஆகல, வெப் எலிமெண்ட் ஃபுல்லா டாம்ல இருக்க வெப் எலிமெண்ட்ஸ் லோட் ஆகல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க டைம் அவுட் தரணும்.
பேஜுக்கு என்ன தரணும், பேஜுக்கு டைம் அவுட். எப்போ அந்த பேஜ் லோட் ஆகுதோ அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு அந்த எலிமெண்ட்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும், நான் மேல சொல்ல, ஐ எம் சேயிங் ஆட்டோமேஷன். அப்போ ஒரு பேஜுக்கும் டைம் அவுட் தரணும், ஓகேங்களா. ஏன்னா இது ஒரு டைனமிக் வெப் பேஜ்ன்றதால நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் கால்ஸ் இருக்கும், அந்த மெத்தட்ஸ் கால்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அதை கால் பண்ணி எடுத்து டைம் எடுக்கும், ஓகேங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிவ் சம் பேஜ் அவுட் டைம். ஞாபகம் வச்சுக்கங்க, செல்லிம்ல தரணும். இப்போ டைட்டில் ஃபைண்ட் பண்ணலாமா? டைட்டில் எஸ் சார். டைட்டில் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கணும் போடுங்க ராஜா. என்ன பண்ணிக்கணும், இந்த டைட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இதான் உங்க ஆக்சுவல் டைட்டில். இந்த பேஜ் டைட்டில் இதுதான். சாம்சங் கேலக்ஸி M13 5G Aqua Green 4G, இதான் உங்க ஆக்சுவல் டைட்டில், ஓகேங்களா. டைட்டில் கண்டுபிடிக்க ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆங்கர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், டைட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே சரி இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே இருங்க வரேன். சொல்லுங்க. இப்போ அந்த நாம்ல வந்து XML வெர்ஷன் 1.0 யூஸ் பண்ணிருக்காங்களா 2.0 யூஸ் பண்ணிருக்காங்க, எங்க போய் பார்க்கணும்? இங்க போட்டிருப்பான், இல்லைன்னா சில ஹிடனா இருக்கும், ஓகேங்களா. இங்க மேலே இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா சில வெப்சைட்ல காட்டுறோம் உங்களுக்கு. மேலே பாத்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா. இருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், வெயிட் பண்ணுங்க. XML டேக்னு போட்டீங்க அப்படின்னாலே XML இருக்கா இதுல பார்க்கலாம். இருங்க நான் இதை காட்டுறேன், ஓகேங்களா. XML ஓகேவா, இருங்க XML பாத்தீங்கன்னா உள்ள என்ன பண்ணிட்டான், HTML கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சுட்டான், ஓகேங்களா. இருங்க நான் வந்து இது மாதிரி இருங்க, நான் இதுல இன்டெகிரேட் பண்ணி வைக்கல. XMLோட சாம்பிள் வெப்சைட்ல காமிச்சா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. அவன் ஹிடன் பண்ணி வச்சிருப்பான். XML சாம்பிள் ஃபைல்னு போடுங்க, ஓகேங்களா. போடும்போது நான் எதை சொல்ல வரேன்னு தெரியுதா. நான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருங்க இது ஓபன் பாக்குறேன், அந்த சாம்பிள் ஃபைல்ல மேலே இருக்கும் டேக்ல, தெரியுதா. தெரியும் 1.0 நான் அது கமெண்ட் எடுத்து தரேன் உங்களுக்கு, ஓகேங்களா. செக் பண்ண சொல்லி தரேன். ஏன்னா அது ஹிடன் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா 2.0 வந்தா உங்களுக்கு வந்து எண்ட்ஸ் வித் ஒர்க் ஆகும். 2.0 இருந்தா எண்ட்ஸ் வித் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா செல்லிம்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 1.0 இன்டராக்ட் பண்றதா, எல்லாம் செல்லிம் பேஜ் 1.0 இன்டராக்ட் பண்றதால, ஓகேங்களா. எந்த பேஜ் 1.0 இருக்கும் அப்போ ஸ்டார்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும், எண்ட்ஸ் வித் ஒர்க் ஆகாது, ஓகேங்களா. சரி ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க, ஓகேங்களா. பீன்றது என்ன தெரியுமா, பேராகிராஃப் டேக். பீன்றது என்னது, பேராகிராஃப் டேக், ஓகேங்களா. இந்த பேராகிராஃப் டேக் நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஃபைன். இந்த பேராகிராஃப் டேக்ல என்ன இருக்கு, ஓகே ஓகே. ஏன்றது என்னது, ஹைப்பர் லிங்க். பிரகாஷ், ஏன்றது ஹைப்பர் லிங்க். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா வேற ஒரு வெப் பேஜுக்கு போகும், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். தட் இஸ் கால்ட் ஹைப்பர் லிங்க். பீன்றது என்னது, பேராகிராஃப் டேக். பேராகிராஃப்னா நிறைய பேராகிராஃப் இருக்கும் பாத்தீங்களா. இங்க பாருங்க, இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இங்க இதுல காட்ட முடியல, ஓகேங்களா. இவன் என்ன போட்டிருக்கான், இங்க பாருங்க பேராகிராஃப் இருக்கும். ஏதாவது தெரியும், இது பாருங்க 37 ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட், இவ்வளவு பேராகிராஃப்ல இருக்கலாம், ஓகேங்களா. ஃபைன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியுதா, இந்த ஏன்ற ஹைப்பர் லிங்க் உள்ள எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, பார்த்து தெரியுதா. மியூட் போடுங்க ராஜா, ரொம்ப நாய்ஸியா இருக்கு, ஃபேன் நாய்ஸ் ரொம்ப இருக்கு, பேசலாம். மியூட் போட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பேராகிராஃப் டேக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் இருக்கு, ஓகேங்களா. இந்த ஆங்கர் டேக்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, தெரியுதா பாருங்க. இந்த ஆங்கர் டேக்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்ட் மட்டும் நான் எடுக்கணும். இந்த ஆங்கர் டேக்ல டெக்ஸ்ட் எங்க இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் எங்க இருக்கு, ஆரஞ்சு HRM, INC இருக்கு, அதான் டெக்ஸ்ட் நம்மளுக்கு, ஓகேங்களா. இதான் நம்ம டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் நான் எடுக்கணும், என்ன பண்ணணும் தெரியுமா, வாட் ஐ ஹேவ் டு டு, சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் கொடுத்துரும், ஓகேங்களா. நீங்க கேட்கலாம், ஏங்க அது 1/1 தான் இருக்கு, டெக்ஸ்ட் எதுவும் வரலன்னு கேட்கலாம், ஓகேங்களா. 1/1 டெக்ஸ்ட் வராது. அப்ப நீங்க டெக்ஸ்ட் வரணும் என்ன பண்ணலாம், நீங்க கால் பண்ணிட்டு கன்சோல்ல போய் என்ன பண்ணலாம், நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுங்க, டபுள் கோட்ஸ்குள்ள அந்த எக்ஸ்பார்ட் காய் பண்ணீங்கல்ல, கீழே என்ன காட்டுது நீங்களே பாருங்க, என்ன காட்டுது,
இந்த Text எக்ஸ்பாத்ல இருக்க டெக்ஸ்ட் எடுத்துச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து லென்த் என்ன வந்திருக்கு? 1. 1. அப்ப என்ன அர்த்தம்? Correct. Yes. அப்போ ஒரே ஒரு எக்ஸ்பாத் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 0 இருக்கு பாத்தீங்களா? இந்த 0 எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. இந்த 0ல பாத்தீங்கன்னா அவன் வந்து ஆட்ரிபியூட் வேல்யூ கொடுத்துருப்பான் பாருங்க. வந்திருக்கா பாருங்க. நோட் வேல்யூ, அந்த நோட வேல்யூ எடுத்துட்டேன் பாருங்க. வந்திருக்கா இல்லையா பிரகாஷ்? ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் ஐஎன்சி வந்திருக்கு. இப்படி என்ன பண்ணலாம், நீங்க டெவலப்பர் மோட்ல டிபக் மோட்ல போயிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்படியும் பார்க்கலாமா? இருங்க, இந்த இதுக்கு சொல்ல முடியுமா யாராவது? நான் லாக் பண்ணிக்கிறேன். இங்கேயே ஒன்று பார்த்தேன் நான். ஓகேங்களா? இப்போ இந்த ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் ஐஎன்சின்னு இருக்கா, இது என்னது? ஹைப்பர் லிங்கா இல்ல டெக்ஸ்டா? இது தெரியுதா? மவுஸ் பாயிண்டர் பாருங்க. இதான் அவன் ஆன்சர் பண்ணிட்ட. வெயிட் பண்ணுங்க, அவங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க, ஒண்ணுமே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. ஹைப்பர் லிங்க் தெரியல அவனுக்கு. ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் ஐஎன்சி வந்து ஹைப்பர் லிங்கா இல்ல டெக்ஸ்டா? ஹைப்பர் லிங்க். பிரகாஷ் பாஸ், ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, தெரியுதா? ஹைப்பர் லிங்க் ஒரு டெக்ஸ்ட் மேல என்ன பண்ணிருக்காங்க? ஹைப்பர் லிங்க் பண்ணிருக்கான். அப்போ என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ பிரஸ் பண்ணுங்க. வா, பிரஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு டெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஆரஞ்சு ஐஎன்சிக்கு டெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பிளேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன டேக்ல இருக்கு? ஏன்னு ஒரு டேக்ல இருக்கு. கரெக்ட்டா? ஆங்கிள் டேக். ஏ ஆங்கர் டேக்ல இருக்கு. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இருங்க வரேன். இதுல ஐடி நேம் இருக்கா பாருங்க. ஐடி நேம் இருக்கா? இந்த இதுல ஐடி நேம் இருக்கா? ஐடியும் இல்ல, நேமும் இல்ல. அப்ப என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம்? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம்? ஐடியும் இல்ல, நேமும் இல்ல, பட் டெக்ஸ்ட் இருக்கு. எஸ். டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? எஸ் சார். நம்ம என்ன பண்ணலாம்? டபுள்ஸ் போட்டு ஏ போட்டு என்ன பண்ணலாம்? ஆங்கிள் பிராக்கெட்ல டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நீங்க இப்படியும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஆரஞ்சு ஐஎன்சி இருக்கு பாத்தீங்களா? என்ன பண்ணலாம்? இதையும் எடுத்து பிளேஸ் பண்ணலாம். வருதா? சரி, எனக்கு இப்படி இப்படி எனக்கு வேணாம், எனக்கு சரிங்களா, எனக்கு வேணாம்னு என்ன பண்ணலாம்? கரெக்டா வருது பாருங்க. இருங்க ஒரு செகண்ட் வரேன், இருங்க. இந்த ஹைப்பர் லிங்க்ல என்ன இருக்கு? ஹைப்பர் லிங்க்ல டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா? ஓகே சரி, ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒன்று வருது. என்ன சொல்றான்னா, எல்லா ஹைப்பர் லிங்க்ல இருக்க டெக்ஸ்ட் வேணும்ன்றான். பாஸ்கர் புரியுதா பாருங்க. எனக்கு எல்லா ஹைப்பர் லிங்க்னா புரியுதா? ஏல டேக் உள்ள எதெல்லாம் டெக்ஸ்ட் இருக்குன்னு வேணும்னு கேட்கறான். புரியுதா? அப்ப என்ன பண்ணுவீங்க? டபுள் ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணணும், நீங்க டெக்ஸ்ட் கொடுத்துருவீங்க. எந்தெந்த ஹைப்பர் லிங்க்ல டெக்ஸ்ட் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிடுது. புரியுதா? என்ன புரியலையா? என் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, எந்தெந்த ஹைப்பர் லிங்க்ல டெக்ஸ்ட் இருக்கோ எனக்கு அதை மட்டும் கொடுன்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க டபுள் ஸ்லாஷ் ஏன் போட்டுருங்க. போட்டீங்கன்னா எத்தனை ஆங்கர் லிங்க்ஸ் வருது உங்களுக்கு? எத்தனை ஆங்கர் லிங்க்ஸ் வருது? 5 வருது. இந்த ஆங்கர் லிங்க்ல எல்லாம் டெக்ஸ்ட் இருக்கா பாருங்க. இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கா? இல்ல. டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா? இல்ல சார், டெக்ஸ்ட் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்ற ரெக்கமெண்ட் என்ன வருதுன்னா, எந்தெந்த ஆங்கர் லிங்க்ல டெக்ஸ்ட் வேணுமோ நீங்க என்ன பண்ணுங்க, அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றான். இப்போ இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கா? எஸ் சார் இருக்கு. ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் வந்திருக்கு, ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் ஐஎன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ அடுத்த ரெக்குவயர்மெண்ட் ஒன்று வருது. அனதர் ரிக்வயர்மெண்ட் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த வெப் பேஜ்ல எதெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அதை மட்டும் கொடுத்துரு. இந்த வெப் பேஜ்ல எதெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அதை மட்டும் கொடுத்துன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணப்போ? இல்ல டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவீங்களா, சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவீங்களா? அதான் கேள்வி. டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எனக்கு என்ன சொல்றேன் ரெக்கமெண்ட் என்னன்னா, இந்த வெப் பேஜ்ல, இந்த பேஜ் இருக்கு பாத்தீங்களா, வெப் பேஜ்ல என்ன டெக்ஸ்ட் இருந்தாலும் கொடுத்துரு அப்படின்னா தான் சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். சிங்கிள் ஸ்லாஷ் என்ன தெரியுதா? ஃப்ரம் ரூட்ல இருந்து வரது. ஃப்ரம் ரூட்ல இருந்து வரது. வரது. ஓகேங்களா?
இருங்க மிஸ்டேக் பண்றேனா இருங்க டெக்ஸ்ட் யூஸ் பண்றேனா இருங்க ஹோல்ட் a minute டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் அச்சீவ் பண்ண முடியுமே இருங்க இருங்க நான் என்ன பண்றேன்னா சிங்கிள் சைட் HTML வந்து வரேன் இருங்க HTML இருங்க HTML போட்டேன் இது கொடுத்துருக்கு கரெக்டா எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும்தான் எனக்கு வந்து என்ன எல்லா டெக்ஸ்ட்டும் எனக்கு வேணும் வெயிட் பண்ணுங்க எடுத்துடலாமா சிங்கிள் ஸ்லாஷ் சரி மறந்துட்டேன் ஓகேங்களா இஃப் ஐ ரிமெம்பர் ஐ வில் ரீகலெக்ட் பேக் ஓகேங்களா ரெக்குவயர்மெண்ட் ஒன்று வரும் ஓகேங்களா எனக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வரும் நான் வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நல்லா அச்சீவ் பண்ண முடியும் இப்போ மைண்ட் ரீகலெக்ட் பண்ண முடியல ஓகேங்களா லீவ் ஆஸ் இட் இஸ் ஃபைன் சரி சரி இப்போ அடுத்த ரெக்குவயர்மெண்ட் போகலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது பேராகிராஃப் டேக் இருக்கு பீன்றது பேராகிராஃப் டேக் ஓகேங்களா இந்த பேராகிராஃப் டேக்ல என்ன இருக்கு பேராகிராஃப் டேக்ல என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா யூசர் நேம் அட்மின் டெக்ஸ்ட் இருக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுக்கணும் என்ன பண்ணணும் நான் சொல்ல புரியுதா இந்த பேராகிராஃப் டேக் உள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கு யூசர் நேம் அட்மின் இருக்கு இந்த எடுக்கணும்னா என்ன பண்ணணும் இப்ப சொல்லி கொடுத்தேன் என்ன பண்ணணும் ஓம் பிராக்கெட் தவிர ராஜா நான் என்ன சொன்னேன் இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப செலக்ட் பண்ணிட்டேங்க பாருங்க டபுள் செலக்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன வருது உங்களுக்கு 1 out of 5 வருது எனக்கு 1 out of 5 வருது எனக்கு கரெக்டா அப்ப பாத்தீங்கன்னா எதுல இருக்கு பாத்தீங்கன்னா இருங்க செக் பண்ணிக்கிறேன் 3லயும் இருங்க இங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கேனா 3 இதுல டெக்ஸ்ட் கார்டு பாத்துலாமா இதுலயும் டெக்ஸ்ட் இருக்கு 4th one இதுல டெக்ஸ்ட் கார்டு பாத்துலாமா இதுல டெக்ஸ்ட் இருக்கு சரிங்களா அப்புறம் 5th one பேராகிராஃப் டேக்ல கன்ஃபார்ம் டெக்ஸ்ட் இருக்கும் பேராகிராஃப் டேக்ல கன்ஃபார்ம் என்ன இருக்கும் டெக்ஸ்ட் இருக்கும் அதானே பேராகிராஃப் டேக் இங்க பாருங்க என்ன இருக்கு பேராகிராஃப் டேக்ல டெக்ஸ்ட் இருக்கு இப்போ எல்லா டெக்ஸ்டும் எடுக்கணும் எல்லா பேராகிராஃப்லயும் டெக்ஸ்ட் எடுக்கணும் என்ன யூஸ் பண்ணலாம் சிங்கிள் ஸ்லாஷ் டெக்ஸ்ட் எடுத்துட்டுனா பாருங்க இல்லையா பாருங்க டெக்ஸ்ட் மட்டும் காட்டுது பாருங்க பிரகாஷ் டவுட்டா இருக்கீங்களா இல்ல சார் என்ன பண்றேன்னா பேராகிராஃப்ல டெக்ஸ்ட் எடுக்க போறேன் அப்ப என்ன பண்ணுங்க டபுள் ஸ்லாஷ் பி போட்டு என்ன பண்ணுங்க ஸ்லாஷ் ஆஃப் டெக்ஸ்ட்னு போடுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துரும் இன் கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன பண்ணலாம் கன்சோல்ல போயிட்டு டெவலப்பரோட டீபக் மோட்ல செக் பண்ணிக்கலாம் போயிட்டு டபுள் கோட்ஸ் என்ன பண்ணுங்க உள்ள பாஸ் பண்ணிட்டு பாருங்க எத்தனை வந்திருக்கு பாருங்க எத்தனை வந்திருக்கு டெக்ஸ்ட் 15 வந்திருக்கு அப்போ அவ்வளோ டெக்ஸ்ட்டுக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இது எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க லென்த் பார்க்கலாமா லென்த் எவ்வளவு வந்திருக்கு 15 வந்திருக்கு அப்ப எத்தனை இப்ப என்ன அர்த்தம் 15 எக்ஸ்பார்ட் இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேராகிராஃப் டேக் இருக்கு அத்தனை பேராகிராஃப் டேக்லயும் அவ்வளோ டெக்ஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் 15 டெக்ஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம் ஓகேங்களா கண்ணன் என்ன லைன்ல இருக்கீங்களா இல்ல இருக்கீங்களா ஃபைன் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது போறதுக்கு முன்னாடி வெப் டேபிள் பார்த்துடலாம் வெப் டேபிள் முக்கியம் ஏன்னா எக்ஸ்பார்ட் எக்ஸ்பிளைன் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரே இதுல முடிச்சிடலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் வெப் டேபிள் பார்க்கலாம் நான் இது மாத்திக்கிறேன் வெப் டேபிள் இன் செலினியம் இப்போ ஆனந்த் ஆன்சர் பண்ணணும் ஓகேவா நான் அதில் ஒரு லிங்க் எடுத்துக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஆனந்த் உங்களுக்கு புரியுதா புரியல ஆனந்த் புரியுதா ஓரளவுக்கு இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்ல புரியுதா நீங்க கேளுங்க நிறுத்தி கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா இது இந்த வெப் டேபிள் வேணாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது வெப் டேபிள் நிறைய வச்சிருந்தேன் நான் வெயிட் போடுங்க
பேச மாட்டீங்களே, ஏன் வந்து மியூட் போட மாட்டீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வெப் டேபிள் ஹேண்ட்லிங் இன் செலினியம் எங்க வெப் டேபிள் வந்து என்ன பண்றோம்? குரு 99 போடுறேன். குரு 99 பிரகாஷ், உங்ககிட்ட தான் நாய்ஸ் வருது பிரகாஷ். நான் அதுதான், நீங்க ஏன் உங்களால ரொம்ப நாய்ஸியா இருந்தா பண்ணுங்க, மீட் போட்டு உட்காருங்க, டவுட் பண்ணாம கேட்கலாம் நீங்க. சரிங்களா? மத்தவங்க சைடு நாய்ஸ் எதுவுமே இல்லை. உங்க சைடு தானே இருக்கு, ரொம்ப நாய்ஸியா இருக்கு. நான் எதிர்பார்க்கற இல்ல, வெப்சைட் கிடைக்க மாட்டேங்குது. சரி விடுங்க. வெப் டேபிள் அண்ட் டைனமிக் வெப் டேபிள்ஸ், இதான் நினைக்கிறேன். இதாங்க எடுத்துட்டேங்க. ஆனந்த் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெப் டேபிள் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கா இல்லையா? டேபிள் இது தெரியுதா? இதெல்லாம் வந்து என்னது? ஹெடர். இது கம்பெனி, குரூப், ப்ரீவியஸ் க்ளோஸ், கரண்ட் ப்ரைஸ், சேஞ்ச் எல்லாம் என்னது? உங்க ஹெடர் இது. அப்போ இது ஒரு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம், டோட்டலி 5 காலம்ஸ் இருக்குன்னு. 5 காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் செலக்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்னா தெரியுதா? ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நான் செலக்ட் பண்ணணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை காலம்ஸ் இருக்கு? 5 காலம்ஸ் இருக்கு, மல்டிபிள் ரோஸ் இருக்கு. மல்டிபிள் ரோஸ் ஐ ஹேவ். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இன்ஸ்பெக்ட் பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ பிரஸ் பண்ணுங்க. பாஸ்கர் இது என்ன தெரியுதா? வெப் டேபிள் ஹேண்ட்லிங். வெப் டேபிள் ஹேண்ட்லிங்னா ஒரு வெப்புக்குள்ள ஒரு டேபிள் இருக்கு தெரியுதா? இது ஒரு டேபிள். இது இந்த டேபிள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எலிமெண்ட்ஸ் போயிடுங்க. போயிட்டு என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருங்க வர தெரியுதா? இந்த வெப் டேபிள்ல பாத்தீங்கன்னா டேபிள்னு ஒரு டேக்ல இருக்கும். அந்த டேபிள் டேக் நீங்க மேல வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா மொத்த டேபிள் செலக்ட் ஆயிடும். மொத்த டேபிளும் செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நான் பண்றேன் பாருங்க. டி ஹெட். டி ஹெட் என்ன தெரியுதா? ஹெடர். ஹெடர்னா என்னது? காலம் நேம்ஸ், கம்பெனி, குரூப், ப்ரீவியஸ் க்ளோஸ் ருபீஸ், கரண்ட் பிரைஸ், சேஞ்ச். இதை ஹெடர். அதான் அது பேர் என்ன டேக் தெரியுமா? டி ஹெட். ஆனந்த் புரியுதா? டி ஹெட்னா என்ன அர்த்தம்னா ஹெடர்னு அர்த்தம். அந்த டேபிளோட ஹெடர் அது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து வைக்கிறேன் பாருங்க. அடுத்து என்ன வைக்கிறேன்? டி பாடி. டி பாடினா அந்த டேபிளோட என்டையர் பாடி. ஓகேவா? இப்போ இந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரணும் நீங்க. அடுத்து டிஆர்னா என்ன தெரியுமா? டேபிள் ரோ. டிஆர்னா டேபிள் ரோ. சரி, இப்போ டிஆர் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம்னா டிடி. டிடினா என்ன தெரியுமா அர்த்தம்? டிடினா வெயிட் பண்ணுங்க. டிடினா அந்த டேபிளோட டிவிஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் a டேபிள் காலம். அந்த டேபிளோட காலம் வச்சுக்கோங்க மைண்ட்ல. டேபிள் டிவிஷன் சொல்லுவாங்க, டேபிள் காலம். இங்க பாருங்க டிடி வைக்கிறேன்னா இப்ப பாருங்க அடுத்து வைக்கிறேன் பாருங்க. ஓகே, காலம் செலக்ட் ஆயிடுச்சு. இந்த காலம் செலக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஃபோர்த் காலம் செலக்ட் பண்ணனும்னா என்ன பண்ணுங்க? இந்த டிடி டேக்ல வைங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஸ்ட்ரக்சர் டேபிள் டி ஹெட், என்ன இருக்கு? டி பாடி டிடி, டிஆர். டேபிள் ரோக்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு? டேபிள் ரோக்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு? டேபிள் காலம் இருக்கு. டேபிள் டிவிஷன் சொல்லுவாங்க. டேபிள் காலம் இருக்கு. இது வந்து காலம். நான் எழுதுறேன் பாருங்க. இது வந்து என்னது? காலம். சரிங்களா? இது என்னது? ரோ. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எக்ஸ்பார்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோனா புரியுதா? STIL A 577 100 செலக்ட் பண்ணி எனக்கு எக்ஸ்பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பிரஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்?
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த Control இருங்க I. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இருங்க ஃபுல்லாக டேபிள் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. டேபிள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேபிள் ஒன்று இருக்கும் பாருங்க இதில், அது மேலே வச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், டேபிள் மேலே வச்சிங்கனாலே ஃபுல்லாக டேபிள் செலக்ட் ஆகிடுதா. அப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து மிடில் ஆஃப் டாம் எடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஒரு டாம்ன்றது HTML, அதுதான் உங்களுக்கு ரூட்டு. எது ரூட்டு? HTML ரூட்ல இருந்து எடுக்காம நான் என்ன பண்ண டேபிள் இருந்து எடுக்க போறேன். அப்போ வந்து மிடில் ஆஃப் டாம்ல எடுக்க போறேன் ஓகேங்களா. மிடில் ஆஃப் டாம்ல எடுக்க போறதால அப்ப என்ன பண்ணணும், நீங்க டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த டேக் நேம் தரீங்களோ அதுதான் என்னோட கரண்ட் நோட்னு அர்த்தம். அதுதான் என்னோட கரண்ட் நோட். நான் இப்ப என்ன பண்ண போறேன், டேபிள் அடுத்து என்ன போகணும் ஸ்ட்ரக்சர் பாருங்க. டேபிள் அடுத்து எங்க போகணும், டி ஹெட். என்ன பண்ணணும்னா அப்படியே போட்டக்கூடாது. என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த டேபிள்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, டி பாடி இருக்கு. நான் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுமா சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுமா? எனக்கு நெக்ஸ்ட் சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சைல்டுக்கு நான் மூவ் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும், நீங்க சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நான் ஜம்ப் ஆகுறேன், ஜம்ப் ஆகுறேன்னா புரியுதா, இந்த டேபிள் வந்து வேற ஒரு பேரண்ட்க்கு ஜம்ப் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணணும், டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஃபைன். நவ ஐ வாண்ட் டு யூஸ் டி பாடி பண்ணியாச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டி பாடியில பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு பாருங்க, 1 அவுட் ஆஃப் 2 இருக்கு. அப்பனா 2 டி பாடி இருக்குன்னு அர்த்தம் பாருங்க. அப்போ மொத்தம் எத்தனை டேபிள் இருக்கு, இது ஒரு டேபிளா இருக்கு மேல பாருங்க. இப்போ அந்த டெஸ்டிங் செல்லியம் லைவ் ப்ராஜெக்ட் ஜாவா ஒரு டேபிள், இது ஒரு டேபிள். அப்போ எத்தனை இருக்கு, 2 டேபிள் இருக்கு. மேல பார்த்து தெரியுதா பாருங்க, டெஸ்டிங் செல்லியம் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா? இப்போ ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க, காட்டுறோம் பாருங்க, ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள் ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணலாம், நீங்க இருங்க ஒர்க் அவுட் ஆகாம பாக்குறேன். டி பாடியில ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகல இந்த பொசிஷன். ஒர்க் அவுட் ஆகுதா, இது செலக்ட் ஆகுது, அதுலயும் 2 இருக்கு ஓகேங்களா. விடுங்க, லெட் இட் பி ஓகேங்களா. டி பாடி ஓகேங்களா. இந்த டி பாடிக்குள்ள என்ன இருக்கு, டி பாடிக்குள்ள என்ன இருக்கு, இருங்க நான் மாத்தி இது பண்றேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, மேல அதை எடுத்துட்டு இருக்கேன், நீங்க டேபிள் எடுத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் ஓகேங்களா. இதான் டேட்டா டேபிள் ஓகேங்களா. ஃபைன். இன் கேஸ் உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்து வச்சுங்களேன், இந்த கிளாஸ் மாறாது தெரியுதா. என்ன வச்சிருக்கான், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குல்ல, டேட்டா வச்சிருக்கான். அப்ப நம்ம இதை எடுத்துக்கலாமா இல்லையா? எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம், இடத்துல @class equal to அப்படி போட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப என்ன வந்து பாருங்க, அழகா வந்திருக்கா இல்லையா, ஒண்ணே வந்து டி பாடி பாருங்க ஆகல. இது மாதிரி என்ன பண்ணணும் நீங்க, ஆனா அந்த கிளாஸ் நேம் போறது மாதிரி கேட்டுக்கணும் அவங்க கிட்ட. அந்த கிளாஸ் வந்து யூனிக்கா இருக்குமா இல்ல வந்து மாறிட்டே இருக்குமா, சாரி யூனிக் இல்ல ஸ்டாட்டிக்கா இருக்குமா இல்ல டைனமிக்கா மாறிட்டுமா கேட்கணும் ஓகேங்களா. டைனமிக்கா மாறினா நீங்க என்ன பண்ணணும்னா அது எடுக்கக்கூடாது, நீங்க வேற எதுவும் எடுக்கணும் ஓகேங்களா. பாருங்க டி பாடி எடுத்துட்டுனா இப்போ டி பாடிக்குள்ள என்ன இருக்கு, டி பாடிக்குள்ள என்ன இருக்கு, டிஆர்ன்றது என்னது, ரோ டேக், டேபிள் ரோ டேக் ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்தது என்ன, டிஆர் குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, பல டிஆர்ஸ் இருக்கு பாருங்க. என்ன இருக்கு, 26 ரோ இருக்கு, 26 ரோ இருக்கு, 26 ரோஸ் இருக்கு அப்படி சொல்லணும். எனக்கு டிஆர் என்ன 26 ரோஸ் இருக்கு. நான் உங்களை என்ன கேட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரோல இருக்க HDAL A 577,000 4 பாயிண்ட் செலக்ட் பண்ண சொன்னேன். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா நீங்க, வாட் யூ டு, ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டிஆர் குள்ள என்னன்னு பாத்துடலாமா. டிஆர் குள்ள என்ன இருக்கு, டிடி டேபிள் டிவிஷன் சொல்லுவாங்க. அது வந்து காலம் ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணலாம் நீங்க /td பண்ணா நீங்க கேட்கலாம் வந்து நான் என்ன ரெக்கார்ட் கொடுத்தேன் உங்க ரெக்குயர்மென்ட், ஃபர்ஸ்ட் ரோல செலக்ட் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை காலம்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை காலம், 5 காலம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் 1 தரணும் ஓகேங்களா. இப்போ 2 என்ன பண்ணணும், 2 பாஸ் பண்ணணும். 3 என்ன பாஸ் பண்ணணும், 3 பாஸ் பண்ணணும் ஓகேங்களா. 4 என்ன பாஸ் பண்ணணும், 4 பாஸ் பண்ணணும். 5 என்ன பாஸ் பண்ணணும், 5 பாஸ் பண்ணணும். ஆனா வந்து நீங்க என்ன செல்லியம்ல என்ன பாஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் எழுதி என்ன பண்ணுவீங்க, 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க. அவுட்டர் ஃபார் லூப் வந்து இந்த டிஆர் பாஸ் பண்ணுவீங்க, இன்னர் ஃபார் லூப் வந்து டிடிக்கு பாஸ் பண்ணுவீங்க. 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணி நீங்க கெட் டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா எடுத்துலாமா இல்லையா, இந்த டெக்ஸ்ட் எடுத்துலாமா இல்லையா. HTAL A 577,000 எல்லாமே எடுத்துடலாம். இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து வெப் டேபிள் ஹேண்ட்லிங் பாப்பீங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இது மாதிரி வந்து எக்ஸ்பாத் எழுதி
இந்த ஒன்ன்ற இடத்துல என்ன பாஸ் பண்ணணும், ஐ வேல்யூ பாஸ் பண்ணணும். ஃபார் லூப்போட ஐ வேல்யூ பாஸ் பண்ணணும். இன்னொரு ஃபார் லூப்போட ஜி வேல்யூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப் ஓட உங்களுக்கு என்ன ஆகும், அந்த எக்ஸ்பாத் வேல்யூ பாஸ் ஆகி எல்லா வேல்யூ எடுத்து வந்துடும். இது மாதிரி மேனுவலா என்ன பண்ண தேவையில்ல, நம்ம வேல்யூ பாஸ் பண்ண தேவையில்ல. ஓகே. இப்போ விவேக் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு வந்து 20th ரோ எனக்கு வேணும். எனக்கு 20th ரோ 5th காலம் 4th காலம் எனக்கு வேணும். 20th ரோ 4th காலம் 20th ரோ 4th காலம் எனக்கு வேணும். எனக்கு சிம்பிள் தாங்க, இதுல வந்து எக்ஸ்பார்ட் எழுதியாச்சு, ரொம்ப சிம்பிள். 20th ரோ 4th காலம் விவேக் இல்லையா? நான் சொல்லட்டுங்களா சார்? நீங்க சொல்லுங்க. டிஆர்க்கு பக்கத்துல 1 போட்டிருக்கீங்களா சார், இங்க 20ன்னு மாத்தணும். இடத்துல 4th காலம் கேட்டிருக்கேன், 4ன்னு போடணும். வந்துருச்சா? இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா. என்ன பண்ணணும், செல்லியம்ல 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எடிட் பண்ணணும், வேல்யூ ஃபுல்லா டேபிள் எடிட் பண்ணணும். அதே மாதிரி நான் ஏன் இந்த வெப் டேபிள் ஹேண்ட்லிங் எடுக்கிறேன் அப்படின்னா இது ஒரு டைனமிக் வெப் டேபிள். இது ஓகேங்களா, மற்ற சைட்ல உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா இங்க பாருங்க, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேல்யூ என்ன இருக்கு, HTML இருக்கா, A5 இருக்கு. இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, ஐ அம் டூயிங் பேஜ் ரெஃப்ரெஷ். இப்போ என்ன மாறிடுச்சு, ஓகே ஓகே, அம்புஜா சிமெண்ட்ஸ் மாறிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகும்போது பாத்தீங்கன்னா நீங்க உங்களால இது ஆர்டர் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணி வேல்யூ எடுத்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் சேலஞ்சஸ். ஸ்டாட்டிக்ல செக் பண்ண சேலஞ்சே கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு வாட்டி என்ன பண்ணுதுன்னா டேட்டாபேஸ் ஹிட் பண்ணி என்ன பண்ணுது, புது வேலையை கொண்டு வருது. பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பேக் எண்ட்ல ஒரு மைக்ரோ சர்வீஸ் எழுதியிருக்கான். ஜாவால மைக்ரோ சர்வீஸ் எழுதிட்டு அவன் என்ன பண்றான்னா சார்ட் பண்ணாம வச்சான். சார்ட்டிங் என்ன புரியுதா, சார்ட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு, ஏபிசி ஆர்டர்ல கொடுக்கணும். அப்படி தரல அவன் என்ன பண்ணா அன்சார்ட்டட் ஆர்டர்ல கொடுக்குறான் உங்களுக்கு. அந்த டேபிள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஹிட் பண்ணி எடுத்துட்டு வந்து யூஎல்ஏ தரான் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா if you refresh multiple times the value will keep on changing. இந்த வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் இருக்கு. வீக்லி பண்ணலாம், இது நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா. வீக்லி மந்த்லி இதெல்லாம் செல்லுல பண்ணுவோம் ஓகேங்களா. ஆனா உங்களுக்கு எக்ஸ்பார்ட் எடுக்க தெரியுது, ஃபைன். ஓகே, இது பேர் தாங்க வெப் டேபிள் ஹேண்ட்லிங். வெப் டேபிள் ஹேண்ட்லிங் எதுவும் எடுக்கலாம் ஓகேங்களா, ஃபைன். இது ஓகே. இப்போ அடுத்து நம்ம போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இருங்க ஒரு செகண்ட் வரேன், இருங்க. அது போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸ்பார்ட் போகிறதுக்கு முன்னாடி, சரி எக்ஸ்பார்ட் ஆக்ஸ் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது ஓகேங்களா. ஓகே ஓகே, நான் இந்த வெப்சைட் எடுத்துக்கிறேன். Ctrl+Shift+I ஓகேங்களா. பாருங்க லேட் ஆகுது பாருங்க லோட் ஆகிறதுக்கு, ஏன்னா அது டைனமிக்ல இது லேட் ஆகுது ஓகேங்களா. ஓகே, எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, எப்படி லோட் ஆகலைன்னு கண்டுபிடிக்கிறது? டைமர் செட் பண்ணணும் நீங்க செல்லியம்ல. இல்ல இல்ல இப்ப இல்ல ஜி, இப்ப நீங்க லோட் ஆகலைன்னு சொன்னீங்களா, எதை வச்சு லோட் ஆகலைன்னு சொன்னீங்க? இல்ல இது வந்து எனக்கு பாருங்க வரல பாருங்க எனக்கு. சரி இங்க பாருங்க, நான் என்ன பண்ணேன்னா மீட் போடுங்க ராஜா, ரொம்ப நாய்ஸியா இருக்கு எனக்கு. Ctrl+Shift+I பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க பாருங்க எலிமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, எனக்கு ரெஃப்ரெஷ் பண்றேன் தெரியுதா, டேக்கிங் சம் டைம் சரிங்களா, அது சொல்ல வந்தேன் நான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெக்வயர்மெண்ட் பாருங்க. அடுத்த ரெக்வயர்மெண்ட் இருக்கு. என்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்னா, ஒரு ஆங்கர் டாக்ஸ்க்குள்ள இருக்க சைல்ட் தேவை. ஆங்கர் டாக்ஸ்னா புரியுதா, ஒரு ஆங்கர் டாக்ஸ்க்குள்ள இருக்க சைல்ட் தேவை. சொல்ற தெரியும் பாருங்க, ஒரு ஆங்கர் டாக்ஸ்க்குள்ள இருக்க சைல்டு தேவை. இந்த ஆங்கர் டாகோட சைல்டு யாரு, இந்த ஆங்கர் டாகோட சைல்டு யாரு தெரியலையா? கீழே பாருங்க, img இமேஜ் டாக் ஓகேங்களா. இந்த ஆங்கர் டாகோட சைல்டு வந்து இமேஜ் டாக் ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து என்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்னா, ஒரு ஆங்கர் டாக்ஸ்க்குள்ள இருக்க சைல்டு தேவை. எப்படி பண்ணணும் அப்படின்னா, /n போட்டுருங்க. அப்போ ஆங்கர் டாக் செலக்ட் ஆயிடும். நான் சைல்டு செலக்ட் பண்ண என்ன பண்ணுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டாக்ல இருக்க சைல்டு செலக்ட் பண்ணிச்சா இல்லையா, பாருங்க நீங்களே பாருங்க. இந்த ஆங்கர் டாக்ல என்ன இருக்கு, சைல்டு என்ன இருக்கு, இந்த ஆங்கர் டாக்ல சைல்டு என்ன, ஸ்பான் டாக் இருக்கு ஓகேங்களா. ஸ்பான் டாக் இருக்கு.
பாருங்க எல்லாத்துலயும் கொண்டு வந்துருச்சு. மொத்தம் எத்தனை கொண்டு வந்துருக்குன்னா 90 லிமிட்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் டேக்குள்ள இருக்க சைடு கொண்டு வந்துருச்சு. இப்போ இது மாதிரியும் அச்சீவ் பண்ணலாம். இது மாதிரி என்ன பண்ணலாம்? அச்சீவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா டிராப் டவுன் பார்க்க போறோம். டிராப் டவுன்ல எக்ஸ்பாத் எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? டிராப் டவுன் வெயிட், நான் என்ன பண்ணிக்கிறேன், லாகின் பண்ணிக்கிறேன். நிறைய வந்து சேலஞ்ச் வரும். ஓகேங்களா? நம்ம எல்லாமே ஒரே கிளாஸ்ல பார்த்துட முடியாது. நீங்க ஒர்க் பண்ண தான் எனக்கு என்ன டெய்லியும் சொல்லுவீங்க, இந்த எக்ஸ்பாத் எடுக்கணும்னு சொல்லுவீங்க. அப்போ பண்ண தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வரும். எல்லாம் ஒரே இல்லை என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேலஞ்சை கொண்டு வர முடியாது. சேலஞ்ச் தான் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? நீங்க ஒர்க் பண்ண தான் வரும். ஆக்சுவலா அட்மின் பேஜ் கிளிக் பண்ணுங்க. அட்மின் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? இதுல வந்து ஒரு டிராப் டவுன் இருக்கா, இருங்க வேற எதுனா டிராப் டவுன் எடுத்துக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ரெக்ரூட்மெண்ட்ல இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்பாத் எடுக்கணும். இதை கிளிக் பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த பிரின்சிபல் தெரியுதா, இந்த பிரின்சிபல் கிளிக் பண்ணாதான் எனக்கு இந்த டிராப் டவுன் ஓப்பன் ஆகுது. இதுக்கு எக்ஸ்பாத் ஹெல்ப் பண்ண முடியுமா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ பிரஸ் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் கீவேர்டு பார்க்கணும். அதுவும் செல்லியும் போகாதீங்க. நான் சொன்னது வந்து எக்ஸ்பாத் தான் சொன்னேன். நான் என்ன கேட்டிருக்கேன்னா வந்து இது செலக்ட் ஆகலாம் கொடுக்கல. ஓகேங்களா? இதுதான் சேலஞ்ச் இருக்குது. வெப்சைட்ல நிறைய சேலஞ்ச் இருக்கு, அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். அது எனக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிரின்சிபல் தெரியுதா, இதை கிளிக் பண்ணதான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த டிராப் டவுன் ஓப்பன் ஆகுது. அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபைனல் ஆஃபீஸர்னு இருக்கு. இங்க வந்து செல்லியம்ல செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா செலக்ட்னு ஒரு இதுவே இல்லைங்க. இல்லை செக் பண்ணிடலாமா? இங்க வந்து செலக்ட்னு ஒரு என்ன இல்லை, சொல்ற மாதிரி ஒரு டேக் இருந்தா தான் அதை யூஸ் பண்ண முடியும். பாருங்க, இல்லவே இல்லை. லெட் இட் பி. நம்ம ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி பண்ணலாம்? இப்பதான் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன இல்லை, ஐடி இல்லை, நேம் இல்லை, என்ன பண்ணலாம்? இப்பதான் பிரகாஷ் ஆன்சர் பண்ணணும். பிரகாஷ் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஐசோலேட் பிளேஸ்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பண்ண ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? லெட் இட் பி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடி இல்லை, நேம் இல்லை. ஓகேங்களா? கிளாஸ் வந்து இருக்கு, ஆனா கிளாஸ் போக முடியாது. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்குமா இல்லையா? இது மாறும், இது டைரக்டா மாறும். இது ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணும்போது மாறிடும். ஓகேங்களா? இது போக தேவையில்லை. இப்போ எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க, அதான் கேள்வி. இதான் சேலஞ்சஸ். ரூட்ல இருந்து எடுக்கணும். அதான் வந்து ரூட்ல ரொம்ப ரூட்லாம் போக தேவையில்ல. என்ன பண்ணணும், இதோட ரூட் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஃபார்ம். இந்த ஃபார்முக்குள்ள தான் எல்லாமே இருக்கா பாருங்க. இந்த ஃபார்முக்குள்ள செலக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஃபார்முக்குள்ள தான் உங்களுக்கு எல்லாம் வருது பாருங்க. செயின் எக்ஸ்பாத் எடுக்கணும். கரெக்டா, செயின் எக்ஸ்பாத் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் டைட்டில், வேகன்சி, ஹைரிங் மேனேஜர், ஸ்டேட்டஸ், கேண்டிடேட் நேம், கீவேர்ட்ஸ், டேட்டா அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கு. அப்போ நீங்க வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் போக தேவையில்லை. இந்த ஃபார்ம் டேக்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டபுள் ஸ்லாஷ் ஃபார்ம் பிளேஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார்ம் ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. என்னோட எக்ஸ்பாத் எங்க தெரியுமா? இந்த இடத்துக்கு நான் மூவ் ஆகணும். எங்க மூவ் ஆகணும், இந்த இடத்துக்கு. சாரி, இந்த இடமா, இருங்க வரேன். ஃபர்ஸ்ட் நான் இதே எடுத்துக்கிறேங்க. எங்க டிராப் டவுன் போச்சு, சாரி. இங்க இருக்கா, ஓகே. ஓகேங்களா? நான் வந்து இந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியுதா, இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணணும். இந்த இது ஞாபகம் வச்சுக்கிங்க, மிஸ் பண்றாதீங்க. என் ஃபார்ம் டேக் எங்க இருக்கு, இங்க பாருங்க. இப்ப நீ சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ண சொல்லுங்க. என் ஃபார்ம் டேக் இங்க இருக்கு. நான் செயின் எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், டேரக்டா இங்க வர முடியும். இப்பதான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஐ கிவிங் 2 minutes ஆஃப் டைம். ஸ்லாஷ் div of 8 ஸ்லாஷ் அப்படிலாம் போடக்கூடாது. div of 8 என்ன இது div of 8? பாருங்க, இந்த ஃபார்முக்குள்ள தான் என்ன இருக்கு, div இருக்கு. ஓகேங்களா? கரெக்ட். 9 div of 9. இருங்க வரேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் ஆஃப் டிவ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சிங்கிள்ஸ் தரலாம், உங்களுக்கு டபுள் ஸ்லாஷ் தரலாம். ஆர்வைஸ் கேன் கோ ஃபார் சிங்கிள்ஸ் போகலாம். டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா, இதுதான் நான் கரண்டோட ஆட் பண்றேன்னு அர்த்தம். இதுதான் கரண்டோட நான் ஆட் பண்றேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து div of 1 2 3 4, ஓகேங்களா, 5 6 7 8 9 தான் வருது. 9 வருதா? அப்போ பார்த்தீங்கன்னா
என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஃப்ரண்ட்ல ஒரு பிராக்கெட், பேக்ல ஒரு பிராக்கெட், என்ன பண்ணுங்க வந்துட்டுனா வந்துட்டா இல்லையா? வந்தாச்சு. வந்தாச்சு சரிங்களா? அதே மாதிரி நீங்க கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? லைக் யார் கேட்டது? கரெக்டாக நீங்க கேட்டீங்கல்ல, இந்த வெப்சைட்ல வந்து செலக்ட் யூஸ் பண்ண முடியாது. எப்படி நீங்க ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு செல்லியம்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த டவுன் ஆரோ பாத்தீங்களா? டவுன் ஆரோ இருக்கா இல்லையா? டவுன் ஆரோ அடிச்சுட்டு என்டர் அடிக்கணும். என்டர் அடிக்கிறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு வேணும்னு வச்சுங்களேன், என்ன பண்றீங்க? இதை செல்லியம்ல கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன தேவை? எனக்கு அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் தேவை. எனக்கு அதை வந்து என்ன அடிக்கணும்? என்டர் அடிக்கணும். என்டர் அடிச்சுன்னா உங்களுக்கு என்ன வருது? தேர்ட் ஆயிடுது. இதுல செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்ல பண்ண முடியாது. அதுதான் இந்த வெப்சைட்ல சேலஞ்சஸ் இருக்கு சரிங்களா? செலக்ட்ன்றது யாரோட என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், பண்ணிடலாம் சரிங்களா? கிளாஸ் பசங்க எடுத்துடலாம். ஆனா இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும்? டவுன் ஆரோ தெரியுதா? கீழே டவுன் ஆரோ பாருங்க, உங்க கீபோர்டில் டவுன் ஆரோ ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், செல்லியம்ல என்டர் அடிச்சுக்கணும். அப்போ அந்த வேல்யூ செலக்ட் ஆகும் சரிங்களா? நீங்க எக்ஸ்பாத் இதுக்கும் எடுக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், இந்த பின்னுக்கும் எக்ஸ்பாத் எடுக்கலாம். இந்த பின்னுக்கு என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸ்பாத் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். அதே மாதிரி நான் ஒரு ரெக்கமெண்ட் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க, இது நான் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். இது ஒரு ரெக்குயர்மெண்ட் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து யாராவது ஆன்சர் பண்ணணும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இப்போ எத்தனை எக்ஸ்பாத் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சிம்பிள் ரெக்குயர்மெண்ட் தான். இன்டர்வியூ கேட்பானுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு ஓகேங்களா? இப்போ எத்தனை எக்ஸ்பாத் இருப்பீங்க? 2 எக்ஸ்பாத். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, செல்லியம் பொறுத்த வரையும் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டு தி மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங் பண்ணும்போது இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல வைக்கிறேன், வச்சு என்ன பண்றேன், டேப் பிரஸ் பண்றேன். அப்போ நான் இந்த இதுக்கு மட்டும் எக்ஸ்பாத் எடுத்து என்ன பண்ணலாம், செல்லியம்ல கீஸ் டாட் டேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டேப் அடிச்சா எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் இங்கே போயிடுது. இங்க என்ன பண்ணலாம், என் வேல்யூ பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து 2 எக்ஸ்பாத் போகணும்? யூஆர் கில்லிங் த டைமை கில் பண்றீங்க. என்ன கில் பண்றீங்க அப்படின்னா, போயிட்டு ஒரு எக்ஸல் ஷீட்ல போய் அந்த எக்ஸ்பாத்தை ரீட் பண்ணி எடுத்து வந்து இங்க பிளேஸ் பண்றதுக்குள்ள நம்ம டைம் வந்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாமா இல்லையா? இது மாதிரி என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் 2 எக்ஸ்பாத் யூ கேன் கோ ஃபார் ஒன்லி 1 எக்ஸ்பாத். யூசர் நேம் எக்ஸ்பாத் என்ன பண்ணலாம், நீங்க ஒரு செல்லிம்ல கண்ட்ரோல் இருக்கு, கீஸ் டாட் டேப்னு இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க கண்ட்ரோல் இங்க வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், நீங்க சென்ட் கீஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். இது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆப்ஜெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, இது ஒரு என்ட்ரி கொஸ்டின் தான். ஓகேங்களா? என்ன என்ட்ரி கொஸ்டின் அப்படின்னா, என்னால் பாஸ்வேர்டில் எக்ஸ்பாத் எடுக்க முடியல, பாஸ்வேர்டுக்கு எக்ஸ்பாத் எடுக்க முடியல. ஆனால் வந்து நான் வந்து இங்கே டைப் பண்ணணும், சம் கண்டென்ட்ஸ் டைப் பண்ணணும், FHTY டைப் பண்ணணும். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க பாஸ்கர்? யூசர் நேமுக்கு எக்ஸ்பாத் எடுக்க முடியுது, பட் பாஸ்வேர்டுக்கு எக்ஸ்பாத் என்னால் எடுக்க முடியல. ஓகேங்களா? இட்ஸ் வெரி சேலஞ்சிங். என்னால் எடுக்கவே முடியல. அப்போ நான் வந்து என்ன அச்சீவ் பண்ணலாம், எப்படி அச்சீவ் பண்ணலாம்? அதை சொல்றது புரியுதா? என்ன சொல்றீங்க, கேட்க மாட்டேங்குது எனக்கு. கீ எக்ஸ்பாத்னு சொன்னார். கீ எக்ஸ்பாத்தா? நான் என்ன சொன்னேன், யூசர் நேமுக்கு எக்ஸ்பாத் எடுக்க முடியுது, பாஸ்வேர்டுக்கு எக்ஸ்பாத் எடுக்க முடியல. ஓகேங்களா? the elements are hidden ஆயிருக்கு, அதாவது எடுக்க முடியல, எக்ஸ்பாத் எடுக்க முடியல. ஓகேங்களா? வெப் எலிமெண்ட்ஸ் வந்து ஹிடன் ஆயிருக்கு. இப்போ எப்படி எக்ஸ்பாத் எடுக்க கேட்பேன். அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. கீ என்ன சொன்னாரு, டேப் சொன்னீங்களா? கரெக்ட் தான், கீஸ் டாட் டேப் சொன்னீங்களா? என்ன பண்ணணும்னா, யூசர் நேம் எக்ஸ்பாத் எடுத்து என்ன பண்ணலாம், நீங்க கீஸ் டாட் டேப்னு ஒரு செல்லிங் ஒன்று இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் இங்கே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பாத் டைப் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, செல் நேம் ஆட்டோமேட் பண்ற போது நீங்க உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் என்ன தெரியுதா, எக்ஸ்பாத் சொல்ல வரேன், எக்ஸ்பாத்தை ரெடியூஸ் பண்ணுங்க, எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணுங்க. இது மாதிரி ஃபீல்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பாத் எடுத்தா போதும், மல்டிபிள் எக்ஸ்பாத் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? யூசர் நேம் கிளிக் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும், பாஸ்வேர்ட் வரும். இதுவே உங்க BRD டாக்குமெண்ட்ல கொடுத்துருப்பான். டாக்குமெண்ட் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இந்த இடத்துல வச்சு டேப் ப்ரெஸ் பண்ணா எனக்கு என்ன வரணும், பாஸ்வேர்ட் வரும்னு சொல்லியிருப்பான். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த ரிக்வயர்டு எக்ஸ்பாத் எடுக்க முடியுமா? ரிக்வயர்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்பாத் என்ன எடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பாத் எடுக்கலாம்? get text. நான் செல்லியம் கேட்கல, ஐ எம் டாக்கிங் அபவுட் த எக்ஸ்பாத். ஓகே, அவங்க செல்லியம் தெரியாது. text method, text function. எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து ரிக்வயர்டுன்றதை எடுக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு டெஸ்ட் கேஸுங்க. தெரியுதா பிரகாஷ்? இங்க பாருங்க, இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, பாஸ்வேர்ட் கன்ஃபார்மா இருக்கணும். ஓகேங்களா, அவங்க கொடுத்துருப்பான், இதை டெஸ்ட் பண்ணி அவன் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? அப்போ இந்த ரிக்வயர்டு எக்ஸ்பாத் எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து இருந்தது அப்படி செல்லியம்ல இருந்தது அப்படின்னா, சாரி செல்லியம் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி இருந்தது அப்படின்னா, அப்போ இந்த ரிக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இது ஒரு டெஸ்ட் கேஸ் தான். இது ஒரு டெஸ்ட் கேஸ் தான். ஓகேங்களா, ஃபைன். இது மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் இருக்கா, எக்ஸ்பாத் ஆக்ஸ் மட்டும் லைட்டா சொல்லிடுறேன். ஓகேங்களா, எக்ஸ்பாத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர் டைனமிக் எலிமெண்ட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட் பண்ணணும். சாரி, காம்ப்ளெக்ஸ் ஆர் டைனமிக் எலிமெண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பாத் எடுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப டைனமிக்கா இருக்கு, மாறிட்டே இருக்கு, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. நான் என்ன பண்றேன்னா டாப் ஆஃப் த டம்ல இருந்து வரா மாதிரி இருக்கு, சேனிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்பாத் ஆக்ஸ் மெத்தட் போகணும். ஓகேங்களா, இந்த எக்ஸ்பாத் ஆக்ஸ் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஃபாலோயிங்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஃபாலோயிங்னு ஒன்று இருக்கும். ஃபாலோயிங்னா நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, இந்த வெப்சைட் நான் எடுத்துக்கிறேன், அப்பதான் ஈஸியா புரியும் எல்லாருக்கும். ஓகேங்களா, இருங்க, ஃபாலோவிங் இது எடுத்துக்கலாமா? இருங்க, அந்த என்ன இருந்தது, ஓகே அந்த ஒர்க்கு பாருங்க. இப்போ யூசர் ஐடி ஃபாலோவிங் யாரு? ஃபாலோவிங் யார் தெரியுதா? பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு ஃபாலோவிங் யாரு? லாகின் அண்ட் ரீசெட். லாகின் அண்ட் ரீசெட். ஓகேங்களா, ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது, அது இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் சொல்லணும். ஓகேங்களா, அப்படியே பிளாங்காக சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எலிமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, யூசர் நேம் ஃபீல்டில் வைக்கிறேன் பாருங்களேன். வைக்கும்போது என்ன வந்திருக்கு உங்களுக்கு, டைப் வந்து பாஸ்வேர்டு வந்துருக்கு. ஓகேங்களா, டைப் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு, பாஸ்வேர்டு வந்திருக்கு. இதை பார்த்துக்குங்க. ஓகேவா, எங்க இருக்கு அந்த இது இருக்கா? இங்க வைங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஓகே ஓகே, இதை நான் யூஸ் பண்ணிடுறேன். இதையும் பண்ணிடுறேன். ஓகே, இந்த டிடி டேக்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு உங்களுக்கு, இந்த பாஸ்வேர்டு இருக்கு, இந்த பாஸ்வேர்டு இருக்கு. இந்த டிடி டேக் எழுதுனா இந்த டேக்ல வருது பாருங்க. இது ஏன் டேபிளா கொடுத்துருக்காங்க? டிஆர்டிடினா டேபிளுக்கு தானே வரும். அவன் என்ன பண்றான்னா ஒரு டேபிள போட்டான், அது புரியுதா? நம்ம கேட்க முடியாது, வெப் டெவலப்பர் தான் கேட்க முடியும். ஓகேங்களா, அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு டேபிள போட்டான். ஓகேங்களா, இப்படிதான் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவன் என்ன பண்றான், டிஆர்டி வச்சு முதல்ல வந்து இதெல்லாம் எப்படி 19 எப்படி சொல்றது 98 வந்து இதெல்லாம். ஓகேங்களா, வச்சுட்டு அப்படியே தான் ஒன்றும் இருக்கு. ஓகேங்களா, ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. லைக் பாஸ்வேர்டு வைங்க, வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இன்புட் டேக் வருது. ஓகேங்களா, அந்த பாஸ்வேர்டு இன்புட் டேக்ல இருக்கு. இப்போ இது ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா லாகின் ரிசல்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடி டேக்ல இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு டிடி டேக்ல இருக்கு. இன்னொரு டிடி டேக்ல பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் ரீசெட் இருக்கு. அப்போ இந்த பாஸ்வேர்டு ஃபாலோவிங் யார் தெரியுதா, லாகின் அண்ட் ரீசெட் இருக்கு. ஃபைன். இப்போ பாருங்க சின்டாக்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா? இருங்க, நான் எதில் எழுதிடுறேன். சின்டாக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இருங்க நான் இங்கே பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, யாராவது பாஸ்வேர்டுக்கு எக்ஸ்பார்ட் சொல்ல முடியுமா? பாஸ்வேர்டுக்கு எக்ஸ்பார்ட் சொல்ல முடியுமா எனக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்வேர்டுக்கு எக்ஸ்பார்ட் சொல்ல முடியுமா? சொல்லலாம், சிம்பிள் தான். பாருங்க, ரொம்ப கஷ்டமாச்சு, தெரியலையா? செலக்ட் கரண்ட் நோட் இன்புட். ஓகேவா, என்ன பண்ணுங்க, போயிட்டு திருப்பி செலக்ட் பண்ணிங்க, மிஸ் ஆயிடும் சில டைம். ஓகேங்களா, போட்டு நேம் எடுத்துக்கலாமா? நேம் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நேம் இல்லை என்ன பண்ணணும், நீங்க நேமும் இல்லை என்ன பண்ணணும், ஐடி இல்லை என்ன பண்ணணும், ஐடி தான் ஃபர்ஸ்ட். ஐடி இல்லை நேமும் இல்லை என்ன பண்ணுவீங்க, செயின்ட் எக்ஸ்பார்ட் போய் ஆகணும். செயின்ட் எக்ஸ்பார்ட் போய் ஆகணும், டாப் மோஸ்ட்லேயே பார்க்கணும், போயிட்டு அது வந்து எடுத்து வரணும் போய், புரியுதா? ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபாலோயிங் போலாமா? இந்த டிடி டேக் உள்ள இந்த பாஸ்வேர்டு இருக்கு. ஓகேங்களா, நான் வந்து எனக்கு ஃபாலோ பண்றது யாரு, லாகின் அண்ட் ரீசெட். அவங்க
சரி அங்க என்ன இருக்காங்க பாத்தீங்கன்னா இன்புட் டேக்குள்ள இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த சின்டாக்ஸ் அப்ளை பண்ணுங்க. சின்டாக்ஸ் எங்க இருக்கு பாருங்க. சின்டாக்ஸ் என்ன சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா டபுள் ஸ்லாஷ் போட்டு ஃபாலோயிங் கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்து டேக் நேம் கொடுத்துடணும். ஓகேவா? ஃபைன். அதை இங்க அப்ளை பண்ணலாம். டபுள் ஸ்லாஷ் ஃபாலோவிங் யாரை ஃபாலோ பண்றேன்? நான் யாரை ஃபாலோ பண்றேன்? லாகின் ரீசெட்னு ஃபாலோ பண்றேன். அதோட டேக் நேம் என்ன இருக்கு? இன்புட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? கோலன் வச்சு என்ன பண்ணுங்க? இன்புட் பாஸ் பண்ணுங்க. இப்போ அவங்க ஃபாலோ பண்றேனா இல்லையா? நான் டபுள் கோலன் தான் வச்சிருக்கேன் பாருங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆகுது? 1 out of 2 வருது. இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்போர்ட் தான் வரணும். எனக்கு லாகின் மட்டும் தான் வரணும். என்ன பண்ணணும்? லாகின் மட்டும் தான் வரணும். எனக்கு என்ன பண்ணணும் தெரியலையா? எனக்கு ஒரே எக்ஸ்போர்ட் மட்டும் தான் வரணும். எனக்கு லாகின் மட்டும் தான் வரணும். மியூட் போடுங்க ராஜா, ரொம்ப நாய்ஸியா இருக்கு. பிராக்கெட் போட்டு இண்டெக்ஸ் 1 இதுலயே போடலாமா பாருங்க. இப்படி செலக்ட் பண்ணலாமே. ஏன்னா இன்புட் எத்தனை டேக் இருக்கு? என்ன பண்ணலாம்? இங்கே இன்புட் ஆஃப் 1 பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பாஸ் பண்ணா என்ன வரும்? செகண்ட் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்புட் ஆஃப் 2 செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னோட பேரண்ட் வந்து டிடிக்கு போகணும். இப்போ சைல்டா வச்சுங்க இது. ஓகேங்களா? என் பேரண்ட்டுக்கு போகணும். நான் என்ன பண்ணலாம்? இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு டபுள் டாட் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இந்த இன்புட்டோட பேரண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ திருப்பி என்ன பண்றேன்? நான் டபுள் டாட் வச்சா டிடியோட பேரண்ட்டுக்கு போயிடும். பார்க்கலாமா? டிடியோட பேரண்ட் யாரு? டிஆர். திருப்பி என்ன பண்றேன் பாருங்க. வச்சுட்டு திருப்பி டபுள் டாட் வச்சா என்ன போகும்? டிஆரோட பேரண்ட்டுக்கு போகும். டிஆர் பேரண்ட் யாரு? டிஆரோட பேரண்ட் யாரா இருப்பா? இன்புட்டா? என்ன இருக்கும் பாருங்க. டி பாடி போணும். டி பாடி போணும். போயிடுச்சா? சரி, இப்போ இவரோட பேரண்ட் யாரு? இவரோட பேரண்ட் யாரு? டி பாடி பேரண்ட் யாரு? இப்பதான் எடுத்தா உங்களுக்கு 2 மினிட்ஸ் கூட இருக்காது. டி ஹெட் அங்க போங்க. இங்க பாருங்க. அதான் அந்த வெப்சைட் பார்த்து பேசணுங்க. அந்த ஃபார்மட் பேசாதீங்க. டி பாடிக்கு ஒரு பேரண்ட் யாரு இருக்கா? டேபிள். டேபிள் தான் பேரண்ட். அப்போ போயிடுச்சா? அப்போ இந்த ஷார்ட்கட்டை மறந்துடாதீங்க. நான் நிறைய இதான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? என்ன பண்ணுவேன்? பேரண்ட்டுக்கு போகிறதுக்கு டபுள் டாட் வச்சு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் திருப்பி டபுள் யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? அது ஒரு பேரண்ட்டுக்கு போகும். அதோட பேரண்ட்டுக்கு போனால் என்ன பண்ணணும்? இது மாதிரி வந்து மல்டிபிள் திங்ஸ் யூஸ் பண்ணுவேன். காரணம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இது வரையும்? பண்ணியிருக்கேன் ஜி. பண்ணியிருக்கீங்களா? சரி சரி, ஃபைன் ஃபைன். மியூட் போடுங்க. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்பார்ட்ல வந்து ரிமைனிங் திங்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஃபாலோவிங், ஆன்செஸ்டர்ஸ், சிப்லிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா?